अज्ञानान्तःकहनपतितान् आत्मविद्योपदेशैः द्रातुं लोकान्तवतवशिखान् तापपापश्यमानान् நம்ம கலாச்சாரம் நம்ம ஒரு பண்பாடு அப்படிங்கிற நிலநாட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒன்று கொடுக்கும்போது மன நிறைவு நேர பெரியவாளை வந்து கொடுத்த மாதிரி என் கண்ணில் தண்ணி வந்தது. शम्भो मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा. ஸ்ரீ குருபியோ நமः. சிங்கேரி சாரதா பீடத்தினுடைய ஜெகத்குரு ஸ்ரீ விதுஷேகர பாரதி சுவாமிகள் நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு இதன்படி வாழ்ந்து மற்றவர்களையும் இதன்படி வாழ தூண்டுபவர்களை நாம் கௌரவிக்க வேண்டும். அவர்கள் செய்த பணி எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக வித்யா பாரதி புரஸ்கார் என்ற விருதினை ஏற்படுத்தினார்கள். வித்யா பாரதி புரஸ்கார் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் சிங்கேரி சாரதா பீடத்தினுடைய 35வது ஜெகத்குரு சங்கராச்சாரியாளாக அருள் பாலித்த ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யா தீர்த்த மகாசுவாமிகளின் நினைவை போற்றும் வண்ணமும் இப்பொழுது சங்கராச்சாரிய சுவாமிகளாக 1989ஆம் ஆண்டிலிருந்து அருள் பாலித்து வரும் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகளின் நினைவை போற்றும் வகையிலும் அமைந்திருக்கிற ஒரு விருது. இந்த விருது யாருக்கு வழங்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து தீர்மானித்தது ஜெகத்குரு ஸ்ரீ விதுஷேகர பாரதி சுவாமிகள். இந்த விருது பெற்ற பிரமுகர்களை நாம் சந்தித்து வருகிறோம். இந்த சந்திப்பில் நாம் ஒரு பிரபல அறிஞர், நம்முடைய நாட்டிற்கு பல ஆண்டுகளாக தொண்டாற்றி வரும், பல்வேறு வகையிலே தொண்டாற்றி வரும் டாக்டர் CL ராமகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. வித்யா பாரதி புரஸ்கார் விருது உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்த பொழுது உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்தது? இது ஒரு பெரிய பொக்கிஷம்னு நினைக்கிறேன். நான் டிபார்ட்மெண்ட்டில் 35 வருஷம் வேலை பார்த்தவன். அதில் ஏதோ பிரசிடென்சி மெடல் இதெல்லாம் கொடுத்துருக்கா, அதெல்லாம் பெரிய விஷயந்தான், அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு அப்படிங்கிற நிலநாட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒன்று கொடுக்கும்போது மன நிறைவு நேர பெரியவாளை வந்து கொடுத்த மாதிரி என் கண்ணில் தண்ணி வந்தது. அந்த மாதிரி இருந்தது எனக்கு. நமக்கு இதெல்லாம் யோகிதை இருக்கா எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள்லாம் வந்து அம்பாள் குருவாகிருப்பன்னு சொல்லிட்டு இருப்போம் எது எடுத்தாலும். அதே மாதிரி தான் குருஸ்தானம். ஆனால் அவளுக்கு எப்படி நம்மளை பற்றி கொடுக்குறோம் தோன்றது தெரியலை. பூர்வ ஜென்ம புண்ணியம், அதே மாதிரி பெரியவாளோடலாம் ஒரு ஆசீர்வாதம். அதனால் இதை பற்றி எனக்கு சொல்கிறது கூட வார்த்தை கிடையாது. அனுபவித்தேன், அப்படி தான் சொல்லலாம். நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு கண்ட தண்ணி வந்து கொடுத்து எத்தனையோ பேர் இருக்கா, அதையெல்லாம் அவள் கொடுத்துருப்பாளோ இல்லையோ, எனக்கு கொடுக்கணும்னு தோன்று பார்த்தேடா, எந்த பல கோடி ஜென்மத்தில் பண்ண புண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அதனால் ஹையஸ்ட் ரிவார்டு என் லைஃப்பில் நான் இதை தான் நினைக்கிறேன். பெரிய பாக்கியம் எனக்கு. மிக்க மகிழ்ச்சி. இப்போ பார்க்கின்ற நேயர்களுக்கு தெரிகிறோம், டாக்டர் CL ராமகிருஷ்ணன் அவர்கள் காவல்துறையில் பணிபுரிந்து காவல்துறை இயக்குநராக அவர்கள் ஓய்வு பெற்றவர். அதனால் அவர் டிபார்ட்மெண்ட்டை சொல்லும் பொழுது காவல்துறையில் அவர் பெற்ற விருதுகளை எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு அதை விட இது மிக முக்கியமான விருது என்று எடுத்து சொல்கிறேன். நீங்கள் டாக்டர் CLR, நீங்கள் வந்து சிறு வயதில் நீங்கள் படித்ததெல்லாம் கேரளா இல்லையா? நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க? சித்தூர் ஊர், அது பாலக்காட்லேருந்து 8வது மைல் இருக்குது, கேரளா. நான் படித்தது விக்டோரியா காலேஜ் பாலக்காட் காலேஜ். பள்ளி வந்து 2-3 இடத்துல படிச்சிருக்கேன். திருச்சூரில் கொஞ்சம் படித்தேன், பாலக்காட்டில் கொஞ்சம் முனிசிபல் ஹை ஸ்கூலில் படித்தேன்.
அப்புறம் 54 பிஏ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் நான் விக்டோரியா காலேஜில் படித்தேன். அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருந்தது. ஓ, அந்த இடமும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஆமாம், மேங்களூர்லேருந்து இது வரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான். 7 முதலியார் தான் வைஸ் சான்சலர் அன்னைக்கு. அவ்வளோ பெரிய மனுஷன். 26 வருஷம் பிசியாக இருந்தவர். அவர் டாக்டர் இருந்தாலும் எஜுகேஷனில் அவ்வளோ பெரிய மெடிக்கல் டாக்டர். அப்போ நான் வந்து 54 1954 பிஏ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னால் 2 மேஜரா? இல்லை, கெமிஸ்ட்ரி மேஜர், ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட். அலைட் சப்ஜெக்ட். பிஎஸ்சியில் சப்ஜெக்ட்டு ஃபஸ்ட் இயர்லேயே இங்கிலீஷ் முடிச்சுடுவா. 2 வருஷம் தான். 2வது வருஷம் சப்ஜெக்ட் மட்டும்தான் அவங்களுக்கு. எங்களுக்கு அப்படி கிடையாது. இங்கிலீஷ் இருக்குது, செகண்ட் பார்ட் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, எல்லாம் ஒரேடியாக எழுதணும். அப்போ சம்ஸ்கிருதம் செகண்ட் பார்ட் எனக்கு. அன்றைக்கே நான் வந்து சம்ஸ்கிருதம் எம்ஏ படிக்கணும். சம்ஸ்கிருதத்தை தவிர படித்த மொழி மலையாளமா? இங்கிலீஷ் இல்லை, இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, சம்ஸ்கிருதம் செகண்ட் பார்ட். மலையாளம் லோக்கல் லாங்குவேஜ் தான், வீட்டில் தமிழ். மலையாளம் இதில் பரீட்சை, இதில் எக்ஸாம் வராது? இல்லை, நான் காலேஜ்லேயும் ஸ்கூலில் மலையாளம் படித்ததில்லை. மலையாளம் படித்ததில்லை? இல்லை. ஆனால் பேசும்போது ஊரில் மலையாளம் எழுத வரும், வாசிக்க வரும். ஏன்னா அங்கே டிரான்சாக்ஷன் பூரா ஊரில் மலையாளத்தில் தான் பேசி ஆகணும், கேரளா வச்சே. ஆனால் வீட்டில் தமிழ் பேசுவோம். நான் தஞ்சாவூர்லேருந்து வந்தவங்க, நாங்கள் அங்கே குடியேறினவங்க தானே. அதனால் தமிழ் தான் எங்களுக்கு பூர்வீகம். தஞ்சாவூர் தான். திருவையாறு தான் எங்களுக்கெல்லாம். ஆனால் அவ்வளோ சுத்தமான தமிழ் வராது. அங்கே இருந்ததால் கொஞ்சம் அப்படி கலப்படமாக பேசுவோம். ஆனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவோம். மலையாளம் நல்லா போய் பேசுவோம். அங்கேயே இருந்து வளர்ந்து படித்து பாஸ் பண்ணதுனால. நீங்கள் அந்த காலேஜ் படிப்பு படித்த உடனே வேலைக்கு போயிட்டேன். சம்ஸ்கிருதம் படித்தேன். சம்ஸ்கிருதத்தில் எம்ஏ படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது அப்போவே. நான் சொல்கிறது 54 அப்போவே. ஆனால் அன்றைக்கி எங்களுக்கு வீட்டில் பெரிய ஒரு எக்கனாமிக் இதெல்லாம் போகாது. அதனால் வேலைக்கு போக வேண்டிய கம்பல்ஷன் வந்துடுது. அதனால் கொஞ்ச நாளைக்கு ஸ்கூல் பேராக இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு ஏஜிஎஸ் ஆஃபீஸில் கிளார்க்காக இருந்தேன். ஸ்கூல் டீச்சராக முதல்ல இருந்தேன். கேரளாவில் கவர்மெண்ட் ஸ்கூல் அது. அதில் இருந்தேன். அது டெம்பரரி ஜாப் தான், மறுபடியும் திருப்பி எடுப்பாங்க. அந்த வெக்கேஷனில் வேறு ஒரு வேலை கிடைச்சது. ரஞ்சி ட்ராஃபியில் ஆடியிருக்கேன். ரஞ்சி ட்ராஃபி விளையாடிருக்கேன்? ஆமாம். ரஞ்சி ட்ராஃபி ரெப்ரசென்டிங் எந்த ஸ்டேட்டு? கேரளா. ஆமாம். ஓ, நீங்கள் பேட்ஸ்மேனா பவுலரா? நான் பவுலர் தான். ஆமாம். அப்போ இங்கே வந்து பவுலர்னா ஸ்பின் பவுலரா, பேஸ் பவுலரா? ஸ்பின் பவுலர் தான். ஸ்பின் பவுலர். ஆமாம். ஆஃப் ஸ்பின், கூகுளி இது 2 போடுவேன். கூகுளியும் போடுவேன். ஆமாம், அந்த மாதிரி அது. அப்போ இங்கே மேட்ச் நடக்கும்போது இங்கே வந்து பார்க்குறதுக்கு காசு கிடையாது. பார்க்குறதுக்கு வெளியில் சிப்பாக்கில், சென்னையில். ஆமாம், சிப்பாக்கில் அன்றைக்கி இந்த மாதிரி வாலெல்லாம் கிடையாது. பார்புடு வேர் ஃபென்சிங் தான். வெளியிலேருந்து பார்க்கலாம். டிக்கெட் வாங்குறது பைசா இல்லை. வெளியில் வந்து பார்ப்போம் கொஞ்சம் பேராக சேர்ந்து. சும்மா இருக்கும்போதே போலீஸ்காரன் வந்து இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து டிராஃபிக்கு அப்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணாலே குவைட்டாக நின்றுட்டுருக்கோம். நான் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ வி ஹேட் ரன் ஃபார் அவர் லைஃப். அப்போ நினச்சிருந்தேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து இவங்களெல்லாம் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுறதுக்கு வைக்கணும். அதனால தான் போலீஸுக்கே போனேன். ஆனால் எந்த அளவுக்கு நான் சக்சீட் ஆனேங்கிறது எனக்கு தெரியாது. தட் வாஸ் தி என்னை தூண்டி விட்டது அதுதான். வாட் இஸ் யுவர் டெஃபினேஷன் ஆஃப் எ போலீஸ் சார்? போலீஸுங்கிறது பல விதமாக சொல்கிறாங்க. அதில் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் மெயின் ஒர்க்கு. க்ரைம்ங்கிறது லா அண்ட் ஆர்டர் ஒரு போர்ஷன், டிராஃபிக்கும் அது ஒரு போர்ஷன். சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருந்துவிட்டா இதெல்லாம் சரியாக தான் இருக்கும். இல்லை, போலீஸுக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கணும்? கண்ட்ரோல்ங்கிற ஆட்டிடியூட் இருக்கணுமா? இல்லை, பப்ளிக் சர்வீஸ் இருக்கணும். கண்ட்ரோல் யாரை? பேட் கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ தட் குட் பீப்புள் வில் பி அதான் ப்ரொடெக்டட். ஆமாம், நம்ம சாஸ்திரமே அதுதானே சொல்கிறது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி யுக யுகே அப்படித்தானே பகவான் சொல்கிறார். அதனால் தர்மத்தை நிலைநாட்டுறது. தர்மங்கிறது டியூட்டி. யார் யாருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதை செய்கிறது அவரோட தர்மம், அவரோட தர்மம். போலீஸோடைய ஜாப் இஸ் டு ஹெல்ப் அதர்ஸ் பை மெயின்டைனிங் லா அண்ட் ஆர்டர். அப்போ பீஸ் இருக்கும் சொசைட்டியில். அப்புறம் வேலையை ஒழுங்காக பண்ணலாம். இல்லைன்னா எல்லாத்துக்கும் இடையூறு வரும், இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க, வேலை செய்ய முடியாமல் போயிடும், பயந்துன்னு இருக்க வேண்டி வரும். அதனால் தே ஹேவ் டு சப்போர்ட் த கரெக்ட் பர்சன் அண்ட் கண்ட்ரோல் த பேட் பீப்புள். இதான் அவங்க டியூட்டி. லா அண்ட் ஆர்டருங்கிறது தான். போலீஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அந்த காலத்தில் ஐபிஎஸ் எக்ஸாம். ஐபிஎஸ் பண்ணால் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் போலீஸ்னு போடுவாங்க ஆரம்பத்தில். ஆமாம், ஆனால் முதல்ல எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சியில் நிறைய சர்வீஸுக்கு போகலாம். சரி, நான் ஐபிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கொடுத்தேன். சரி, எங்கிட்ட கேட்டான் இன்டர்வியூவில் கூட, ஏன் நீ இது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்துருக்கேன், நீ எதுக்காக குவாலிஃபைடு தானே, உனக்கு என்ன இதில் அவ்வளோ அப்போ இதை சொன்னேன். இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது, இது மனசில் இருக்குது. போலீஸ்காரனானா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மோசமானவனை தண்டிக்கணும், டீல் பண்ணணும். ஆனால் நல்லவனை போய் ஒழுங்காக வச்சுக்கணும். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் மனசில் போகலை, அதனால் ஐ வாண்ட் டு டூ தேட். அப்போ அந்த சேர்மன் கேட்டார், பேனர்ஜின் ஐசிஎஸ், அவர் கேட்டார்,
டு யூ திங்க் யூல் பி சக்ஸஸ்ஃபுல்னு என்கிட்ட கேட்டார். நீ சொல்கிறதெல்லாம் சரி தான், ஒரு நாள் இதெல்லாம் முடியும்னு நினைக்கிறியா கேட்டார். அது எனக்கு தெரியாது. ஐ எம் ஹேவிங் திஸ் ஐடியா, ஐ வில் ட்ரை டு டூ வாட் ஐ ஷுட். அது சக்ஸஸ் ஆகும் எங்கிட்ட தெரியாது, பட் இதுதான் என்னை தூண்டியது. யூ கம் ஃப்ரம் தேட் ஸ்டேட் ஆஃப் சங்கரா, யூ கம் ஃப்ரம் தேட் ஸ்டேட் ஆஃப் சங்கரா, டெல் அஸ் அபவுட் திஸ் ஃபிலாசபி அப்படின்னா அந்த சேர்மேன். நான் சொன்னேன், இஃப் ஐ ஹேட் நோன் சங்கராஸ் ஃபிலாசபி ஐ ஒன்ட் பி பார்கெனிங் ஃபார் அ ஜாப் வித் யூன்னு சொன்னேன். எனக்கு சங்கரா ஃபிலாசபி தெரிஞ்சிருந்தா உங்கள்கிட்ட வந்து நான் வேலைக்கு கை நட மாட்டேன். வாயின்னு கேட்டேன். சங்கர் என்ன சொல்கிறார்? இந்த உலகமே மாயைங்கிறார், இதில் ஒன்றுமே கிடையாதுங்கிறார். அப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தா நீ நடத்துறது மாயை, நீயும் மாயை, நாயும் மாயை, வேலையும் மாயை, நான் எதுக்கு வரணும்? எனக்கு புரியலை. நான் சங்கரோட ஊர்லேருந்து வந்தவன் தான், ஆனால் எனக்கு புரியலை. அதனால வேலைக்கு வந்தேன். தே அப்ரிசியேட்டட் தட். சாதாரண அப்படி பேசினாக்கா அதுவும் மினிமம் மார்க் வாங்கணும் நினைக்கலாம். நாங்கள் போகும்போது இன்றைக்கி மினிமம் கிடையாது, நீங்கள் இன்டர்வியூவில் 0 வாங்கலாம். அப்படியா? ஆமாம், ரிட்டன் மார்க் தான் நீ வைக்கிறான், டோட்டல் தான். அன்றைக்கி எப்படின்னா ரிட்டனில் நீ என்ன மார்க் வாங்கினாலும் சரி அந்த 300ல் 105 வாங்கணும், 35%. இல்லை வேலை கிடைக்காது. நான் வெளியில் வந்தபோது எல்லோரும் என்னை கேட்டால், என்ன கேள்வி கேட்டால், என்ன பதில் சொன்னீங்க, இதெல்லாம் சொன்னேன். என்ன சார் இது, நீங்கள் ஒரு கிளார்க்காக இருக்கீர்கள், ஒரு கிளாஸ் 1 ஜாபுக்கு போகிறேன், கேள்வி கேட்டால் மரியாதையை பண்ண வேண்டாமா, இந்த மாதிரியா பேசுவா, 0 போடுவான்னு சொன்னான். பரவாயில்ல, போட்டால் போட்டுட்டோம், குருவாயூரப்பன் பார்த்துக்கோன்னு சொல்லி வந்துவிட்டேன். நீங்கள் நம்பணும்னு சொன்னால் 300ல் 250 மார்க் கொடுத்தான். வித் ரிசல்ட் எங்கேயோ இருக்கிறவன் ஆல் இந்தியாவில் 11வது ரேங்க் எனக்கு, 11th ரேங்க் வந்துவிட்டேன். அவன் இங்கேயே இருக்கிறவன். இந்த 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 மாதிரி பதில் சொன்னதுக்கு ஆனால் இப்படி கூட எடுத்துருக்கலாம். அதை நீ இப்போவே இப்படி இருக்கான், வேலை கொடுத்தா என்ன பண்ணுவோம் தெரியாது, அடாவடித்தனம் பண்ணுவோம் சொன்னாங்க, 0 போட்டிருக்கலாம். ஆனால் குருவாயூரப்பன் காப்பாற்றி எந்த சிச்சுவேஷனை பார்த்துக்கலாம். அதான் குருவாயூரப்பன் பண்ணாங்கிறேன். நம்ம சமூகத்துக்கு ஒன்றுமே கிடையாது. பட்டதி சொன்ன மாதிரி நான் வந்து நிற்கிறேன், குருவாயூரப்பா நீ என்னை ஒத்துக்கோ இல்லை என்னை வெளியே தள்ளு, உங்கள் இஷ்டம், எனக்கு ஐ ஹவ் நோ சாய்ஸ், ஓன்லி ஒன் திங் ஐ ஹவ் சரண்டர் டு யூ. இதே தான் என்னோடய ஆட்டிடியூடு. நான் பார்த்துக்கிறேன், நான் சொன்னது சொல்லிவிட்டேன். திருப்பி வந்து இல்லை சார் நான் அப்படி சொல்லலை, என்னை மாற்ற முடியாது, சொல்லியாச்சு வந்தாச்சு, சரி பார்த்துக்கலாம். 250 மார்க் 300 கொடுத்தான். பாக்கி உள்ளவர்களுக்கெல்லாம் எத்தனை நல்லா பேசுவாளுக்கெல்லாம் அவளுக்கு கொடுக்கல. அதான் சொல்ல முடியாது, எல்லாம் பகவானோட வருது, பெரியவாளோட பிளெஸிங்ஸில் வருது. அதனால தானே எனக்கு ஏஎஸ்பி மதுரை கிரைம் பிரான்ச்சில் இருந்தேன், சூப்பர் போலீஸ் மதுரை கிரைம் பிரான்ச்சில். அப்புறம் தூத்துக்குடியில் இருந்தேன். அப்புறம் ப்ரமோஷன் ஆகி சவுத் ஆர்காடு, தருமபுரி. ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் போலீஸ் தருமபுரி. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் பண்ணும்போது நான் தான் ஃபஸ்ட்டு சூப்பர்ண்டு. சேலத்துலேருந்து பிரிஞ்சு ஃபார்ம் பண்ணோம். அப்போ நான் தான் அதுக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸில் இருந்து ஃபஸ்ட்டு சூப்பரண்டாக இருந்தேன். அப்புறம் சிபிஐக்கு போயிட்டேன் ஒரு 14 நாள். ஆமாம், டெல்லிக்கு போயிட்டேன். ஆமாம், டெல்லி. இங்கே மெட்ராஸ் இருந்தேன், அப்புறம் டெல்லிக்கு போனேன். அப்புறம் திருப்பி இங்கே வந்து டிஐஜி அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் கிரைம் பிரான்ச்சில் இருந்தேன். அப்புறம் ஐஜியாக இருந்து அப்புறம் டைரக்டர் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் லாஸ்ட் 4-5 வருஷம் ஆஸ் டிஜிஸ் ரேங்க். அங்கேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். 1992 ஐ ரிட்டையர். 30/11. Looking back, you are happy that you have done. ஆமாம், என்னால் முடிஞ்சது என்ன முடியுமோ பப்ளிக் சர்வீஸு நான் பண்ணி, எனக்கு அதை பற்றி இன்னும் பண்ணியிருக்கலாம் தான். ஆனால் தேர்ஸ் நோ லிமிட்டு. இப்போ என்ன தான் நீங்கள் பண்ணாலுமே இல்லை இன்னும் பண்ணலான்னு தான் தோணும். ஆனால் நம்ம அளவுக்கு என்ன முடியுமோ தானே பண்ணலாம். நோ ரிக்ரெட்ஸ். கடைசியில் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பிரசிடென்சி மெடல் 2 வாட்டி கொடுத்தான் எனக்கு, நாட் ஒன்ஸ். ஒரு வாட்டி மெரிட்டோரியஸ் சர்வீஸ் கொடுத்தான், ஒரு வாட்டி டிஸ்டிங்விஷ் சர்வீஸ் கொடுத்தான். இல்லை ரேர்லி டு கெட் தீஸ் 2 மெடல். 1 கிடைக்கும், 2 கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் குருவாயூரப்பன் கொடுத்தது தான். இதே சாமர்த்தியம் சொல்ல மாட்டேன். அதனால எந்த வருஷம் கிடைச்சது? டுவர்ட்ஸ் ரிட்டையர் ஆகிற டைப்லையா? 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மெடல் கொடுத்தாங்க. அப்புறம் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மெடல் கொடுத்தாங்க. அது ஆர் கன்சிடர்ட் டு பி எங்களோட லேண்ட்மார்க். அதுதான் டிபார்ட்மெண்ட்டில் இந்த 2 மெடல் வாங்கினாக்கா டிஸ்டிங்விஷ் சர்வீஸ்னு கொடுப்பான். ஒன்று மெரிட்டோரியஸ் சர்வீஸ், ஒன்று டிஸ்டிங்விஷ். இத்தனை பேரில் வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் இன் த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 2000-3000 பேர் இருப்பான். அதில் ஒரு ஆள் எடுக்கிறான், 2 ஆள் எடுக்கிறான். அது ஒரு டிஸ்டிங்ஷன் தானே. ஆஃபீஸர்ஸ் லெவலில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அதுதான் எல்லாமே சேர்ந்து கான்ஸ்டபிள்லேருந்து டிஜி வரைக்கும் ஒரே மாதிரி தான். மெடல் கொடுக்கும்போது கான்ஸ்டபிள்லேருந்து டிஜி வரைக்கும் எவ்வளோ பேர்? அது கிட்டத்தட்ட 2000-3000 பேர் இருப்பாங்கல்ல ஒரு ஸ்டேட்டில். சரி, அது மாதிரி ஆல் இண்டியா அதுலேயும் தானே செலக்ட் பண்ணுறான். ஒரு 15 பேர் கொடுப்பான், ஆல் இண்டியாவில் 20 பேர் கொடுப்பான். ஆல் இண்டியாவில்? ஆமாம், அதுக்குள்ளே வருதுங்கிறது கொஞ்சம் யோகியதை மாத்திரம் இல்லை, பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது, காட்ஸ் கிரேஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய சமாதானம். அப்படி நீங்கள் வந்து இந்த போலீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி வெளில வந்த பிறகு வாட் மேட் யூ டு டூ பிஹெச்டி? சரியான கேள்வி. 52 இன்டர்மீடியட்டு, அங்கேருந்தே எம்ஏ படிச்சிருக்கணும், இல்லை சிரோமணி படிச்சிருக்கணும்.
நம்ம கல்ச்சர் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. தமிழ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அதை படிக்காமல் போட்டோமேன்னு நான் விட்டுவிட்டேன். ஆனால் அப்படி இப்படி ஏதாவது லெக்சர் பண்ணுவேன், உபன்யாசங்கள் கேட்பேன், போவேன், எல்லாம் பண்ணுவேன். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் விடக்கூடாதுன்னு சொல்லி கச்சு கட்டி ஐ டிட் மை ப்ரைவேட் ஸ்டடி திருப்பதி யூனிவர்சிட்டியில். நீங்கள் காவல்துறையில் இருக்கும்பொழுது முதல்ல ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் ஒரு அதிகாரி தான். அப்படியே அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு அதுலேருந்து அடுத்த லெவல் அப்படி வந்திருக்கேன். ஒரு பதவின்னு வந்துட்டா அது விஷயமா எனக்கு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் உங்கள்கிட்ட. பதவின்னு வந்துட்டாலே இப்போ சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னா, அதுவும் தர்மபுரியில் இருந்தேன் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னா, தர்மபுரிக்கு நீங்கள் ஒரு பெரிய அதிகாரி இல்லையா? ஒரு சின்ன மாவட்டம், இப்போ பெரிய மாவட்டம் ஆகிடும். அரகன்ஸ் வருமே சார், அது எப்படி அரகன்ஸ் ஆகிடுமே? நான் தான் பெரிய ஆள், ஏன்னா 10 பேர் உங்களுடைய சபார்டினேட்ஸ்லாம் அதுவும் போலீஸில் கேட்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அடிப்பாங்க. டப்புன்னு ஒரு அந்த ஸ்டாண்டர்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடிப்பாங்க. அது அரகன்ஸ் வருமே, அது எப்படி 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 நீங்கள் டேக்கிள் பண்ணீங்க? அது கரெக்டு தான். எந்த பொசிஷனில் இருக்கும்போதுமே அவள் என்ன நினச்சிக்கணும்னா, இப்போ இருக்கிற சாப்பாடு பப்ளிக் கொடுக்குற டேக்ஸில் சாப்பிடுவோன்னு நினைக்கணும். எந்த வேலையில் இருந்தாலும் அவனுக்கு சம்பளம் யார் கொடுக்குறான்? சொசைட்டி கொடுக்குற டேக்ஸ்லேயும் இவன் சாப்பிட்றான். அதனால தான் பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு பேர் அவனுக்கு. ஐபிசியில் செக்ஷன் 21 பார்த்தீங்கன்னா, எந்த போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, ஹீ இஸ் ஒன்லி எ சர்வெண்ட் ஆஃப் த பப்ளிக். சர்வீஸ் கொடுக்கறதுக்கு தான் அவனை கொடுத்துருக்கான். அதுக்கு தான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு டேக்ஸ்லேருந்து அவனுக்கு சம்பளம் கொடுக்குறான். அதை விட்டு போட்டு நான் அதிகாரின்னு நினச்சாக்கா அப்போ இவனுக்கு எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு பாருங்க. நான் அதிகாரியே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்கான். எதுக்காக வேண்டி? பப்ளிக் சர்வீஸுக்கு. எனக்கு அதிகாரமே கொடுக்காட்டா நான் வேலை செய்ய முடியாது. அதுக்கு கொடுத்துருக்கானே தவிர காமிக்கிறதுக்கோ மாறுதட்டுறதுக்கோ கொடுக்கல. ஐ எம் ஒன்லி சர்வெண்ட்டு. சர்வெண்ட்டுன்னா எப்படி? நியாயமாக இருக்கிறவனுக்கு, ஒரு அடாவடித்தனம் பண்ணுறவனுக்கு சர்வெண்ட்டு கிடையாது. அப்போ வில் ஹேவ் டு டீல் வித் ஹிம் அண்டர் தி லா. அப்போ கூட சட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். அதனால தான் அந்த ஹியூமன் ரைட் வயலேஷன் தான் வந்த காரணமே. ஹியூமன் ரைட் வயலேஷன் எப்படி வருது? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு. அதான் அது இதுதான் ஹியூமன் ரைட் வயலேஷன். காலத்துல இருந்திருக்காது நினைக்கிறேன். இல்லைன்னா அன்னைக்கு உண்டு. அன்னைக்கு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுவாங்க. அப்போ இந்த மாதிரி இல்லை இருந்தாலும் அவனவனுக்கு என்ன டியூட்டின்னு ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்கு. போலீஸுக்கு டியூட்டி தான் இருக்குது, பவரே கிடையாது எங்குமே. இன்ஃபேக்ட் யாருக்குமே பவர் இல்லை. பவர் இஸ் வித் பீப்புள். டெமோக்ரஸியில் யார்கிட்ட பவர் இருக்குதுன்னா பீப்புள்கிட்ட தான் இருக்குது. அதிகாரின்னு பேர் தான், அதிகாரமே கிடையாது உனக்கு. ஆனால் அதிகாரங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கேட்டால், எங்கே இன்ஜஸ்டிஸ் இருக்கோ அதை நீக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ணணும். இப்போ சாதாரண ஆள் போய் டிராஃபிக்கு நின்னால் ஒத்துக்க மாட்டான். இப்போ ஒன்றும் இல்லை, யூனிஃபார்மே இல்லாத ஒரு போலீஸ்காரன் இருந்தால் கூட டிராஃபிக்கில் சொன்னால் கேட்க மாட்டான். அதனால தான் டிராஃபிக் போலீஸுக்கு யூனிஃபார்ம் வேணும், க்ரைம் பிரான்ச்சுக்கு யூனிஃபார்ம் கூடாது, லா அண்ட் ஆர்டருக்கு யூனிஃபார்ம் வேணும். ஏன் இதுக்கெல்லாம் வச்சுருக்கான்? அப்போ தான் மதிப்பான். ஓஹோ, இந்த ஆளுக்கு நம்மளை அடக்கிறதுக்கோ தப்பு பண்ணால் திருத்துறதுக்கோ பவர் இருக்குது. அங்கே தான் பவரை தவிர வேறு என்ன பவர் இருக்குது உனக்கு? டெமோக்ரஸியில் பவர் இஸ் வித் த பீப்புள், நாட் வித் எனிபடி எல்ஸ். மக்கள்கிட்ட தான் பவர் இருக்குது, இவங்ககிட்ட கிடையாது. ஆனால் யாருக்கு அது தெரிய மாட்டேங்குது. நான் அது பண்ணால் இதை பண்ணலாம். சட்டத்துக்கு மீறி யார் பண்ணாலுமே அது குற்றம்தான், அது வித்தியாசமே கிடையாது. ஒரு சர்வெண்ட்டுக்கு டியூட்டி இருக்குது, அவனுக்கு அந்த டியூட்டி செய்கிறதுக்கு உண்டான ஏதாவது சௌகரியங்கள் இருந்தால் அது கொடுக்குறாங்க. அவனுக்கு பே அலவன்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த 3 தாண்டி அவன் பேரில் பொய்யா ஒருத்தன் கம்ப்ளைண்ட் போட்டு அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான். ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே நீங்கள் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும், நியாயமாக இருந்தாக்கா. அநியாயமாக இருந்தால் கவர்மெண்ட்டே ஆக்ஷன் எடுக்கும். அதனால் இந்த 4 இருக்கே தவிர அதானது டியூட்டி, அவனுக்கு சலுகைகள் செல்லுது அந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி ப்ரொடெக்ஷன், அதே மாதிரி பே அண்ட் திங்ஸ். பவர் என்பது கிடையாது. நீங்கள் இப்போ போலீஸாக இருக்கிற போது இன்னொரு விஷயம் அதில் கேட்குறேன். எனக்கு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு? ஒர்க் ஷெட்யூல் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது? ரூல் படிக்க 24 hours தான். அது எல்லா பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் காமன். அது ஃபண்டமெண்டல் ரூல் அப்படி தான் சொல்கிறேன். சம்பளம் கொடுக்குறது 24 hours தானே கொடுக்குறான். அது மாத்திரம் இல்லை, ஹாலிடேக்கும் சேர்த்தி கொடுக்குறானே. சண்டே சாட்டர்டேக்கு சம்பளம் கொடுக்குறானே. என்ன வேலை பண்ணாவன்? மந்த்லி தானே சம்பளம் கொடுக்குறான். அதில் ஹாலிடேயும் வருது, லீவு வரை எடுத்துக்கிறான், எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்க தான் செய்கிறான். அதனால் டியூட்டிங்கிறது 24 hours தான். இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை, நான் கேட்குறது உங்களுக்கு. ஆனால் ஒர்க்கிங் ஹவர்ஸுங்கிறது கொஞ்சம் முடியாது தான். 24 மணி பண்ண முடியுமா?
அதனால 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் அப்படி இருக்கும். நீங்கள் ஒரு சீனியர் பொசிஷனில் இருக்கும் போது உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸை தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய தாராளமாக பண்ண வேண்டி வரும். லா அண்ட் ஆர்டர் வந்தால் ரோட்லேயே நின்றுட்டு இருக்க வேண்டி வரும். இந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் 1965 வந்தது. ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன். நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 15 நாள் ஆகும். யூனிஃபார்ம் வீட்டிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு வரும், பழைய யூனிஃபார்ம் வீட்டுக்கு கொடுத்து விடுவோம். அன்றைக்கெல்லாம் இந்த வசதியெல்லாம் கிடையாது பேசுகிறதுக்கெல்லாம். இந்த மாதிரி இப்போ பேசுகிறோம் இல்லையா, அன்றைக்கி டெலிஃபோன் தான். அந்த டெலிஃபோன்லேயே பேச முடியாது. அப்போ வீட்டில் இருக்கிறவனுக்கு ஒய்ஃபுக்கோ குழந்தைகளுக்கோ இந்த ஆவடையானோ அப்பாவோ எங்கே இருக்கான்னே தெரியாது. வி ஹேவ் பீன் தேர் ஆன் த ரோட் ஃபார் டேஸ் டுகெதர். அந்த சமயத்தில் எல்லாம் அதெல்லாம் டியூட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் வச்சுருக்கான். டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம்னா அது அனுஷ்டான மாதிரி தான். அது இது இண்டிவிஜுவலாக பண்ணிகிட்டு இருக்கோம், அது பப்ளிக்கு பண்ணுறோம். இன்ஃபேக்ட் தட் இஸ் ஹையர் தேன் திஸ். தேசத்துக்காக. ஆமாம், அதனால் அது ஒரு லெவலில் ஹையர் தான். ஆனால் எப்போவுமே அது இருக்குது சொல்ல முடியாது. சில சுச்சுவேஷன் இப்படி வரும்போது அப்படி தான் பண்ணி ஆகணும். நார்மல் டேட்டில் உங்களுக்கு டைம் இருக்கும். வி கேன் மேனேஜ் அவர் ஒர்க். அப்படி வந்து பெரிய டிஃபிகல்ட். அதுவும் சில டிபார்ட்மெண்ட்டில் ஜாஸ்தியாக இருக்கும், சில குறைவாக இருக்கும். இப்போ லா அண்ட் ஆர்டர்னா 24 மணி நேரம் அவனுக்கு எப்போ கால் வரும்னு தெரியாது, போகணும். கிரைம் பிராஞ்சில் அப்படி இருக்காது. டிராஃபிக்கில் ஓரளவுக்கு தான் இருக்கும். இன்டெலிஜென்ஸில் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பல பிரான்ச்சஸில் பல மாதிரி இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு ப்ரெஷர் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தான் இருக்குது. போலீஸு டாக்டர் இவ 2 பேருக்கும் ப்ரெஷர் அவங்களோட கண்ட்ரோல்லே இல்லை. பாக்கி எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே அவங்க கண்ட்ரோல் தான் இருக்குது. பாக்கி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயுமே அர்ஜென்சி கிடையாது. எங்கேயாவது ரேராக தான் வரும். டாக்டருக்கு இப்போ இந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், ப்ராஜெக்ட்ஸ் டு பி சப்மிட்டட், அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது, இப்போ இன்னைக்குள்ளே கொடுக்கணும். ஆமாம், அப்போது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வருது இருக்குது. பட் இவங்களுக்கு டெய்லி ப்ரெஷர். டாக்டருக்கு ராத்திரி 12 மணிக்கு கால் வரும், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வரும். அது அவளுக்கு யாருக்குமே கிடையாது. போலீஸுக்கு அவள் தான். இந்த 2 சர்வீஸ் தான் உங்கள் கண்ட்ரோலில் டைம் இல்லை. யுவர் டைம் இஸ் கண்ட்ரோல் பை அதர்ஸ். பாக்கி எல்லாத்தையும் யூ கேன் கண்ட்ரோல் யுவர் டைம். கொஞ்சம் மின்னுக்கு இருக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம். ஆமாம், இங்கே பிளானே பண்ண முடியாது. நீங்கள் அங்கே போனேன்னு நினச்சிருப்பீங்க, ஒரு கால் வரும். ஸோ அங்கே போக முடியாது, யூ ஹேவ் டு அட்டெண்ட் த கால். இது 2க்கு தான் அது. பாக்கி டிபார்ட்மெண்ட் ஒன்றுக்கு அந்த மாதிரி வராது. கொஞ்சம் மின்னுக்கு பண்ணலாம், இன்னைக்கு கொடுத்து நாளைக்கு பண்ணிடலாம், இல்லை ஓரளவுக்கு ஆன்டிசிபேட் பண்ணேன். இதெல்லாம் ஆன்டிசிபேஷன்லாம் பண்ண முடியாது. யுவர் ப்ரோக்ராம் இஸ் டிசைட் வித் தி கிரிமினல், நாட் பை யூ. இதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ ஒருத்தன் போய் திருட போகிறான், வெட்ட போகிறான், குத்த போகிறான் தான் நான் சொல்கிறது இல்லையா, அவன் தானே பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியறது. கரெக்ட். அதனால் ஐ ஹேவ் நோ கண்ட்ரோல் ஓவர் தி ஒர்க் ஆல் த டைம் ஐ ஹேவ். இதுதான் இந்த டிபார்ட்மெண்ட். நீங்கள் பிஹெச்டி பண்ணும்போது சொன்னேன், பிஹெச்டி அத்வைத வேதாந்தம். அத்வைத வேதாந்தம் பிஹெச்டி படிக்கும் போது அது ஒய் யூ சோஸ் அத்வைத வேதாந்தம். பிஹெச்டி பண்ணணும், சம்ஸ்கிருதம் படித்தாச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது பிஹெச்டி பண்ணுறதுக்கு. சம்ஸ்கிருதம் ஒய் யூ சூஸ்? அது ஒரு லைன் சொல்லி விடுறேன். யயா யயா பவேத் பும்சாம் வித்பத்தி பிரத்யேகாத்மனி சா சைவ பிரக்ரியாக்ஞயா சா சாத்வீஜ அனவஸ்திதா. ஃபஸ்ட்டு ஸ்லோகம் இதுதான் சொல்லிக் கொடுப்பா. இப்போது ஒரு மனுஷனுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு சிலது ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், நெகேஷன் கிடையாது. இப்போ சாப்பாடு உட்காந்துருக்கோம், நிறைய பதார்த்தங்கள் பெருமாறுறான், எல்லாம் நமக்கு பிடிக்கிறது இல்லை. இது வேணுங்கிறோம், அது வேண்டாங்கிறோம். ஏன் வேண்டாங்கிறது இன்னொருத்தனுக்கு பிடிக்கும். அதனால் நமக்கு எது பிடிக்கிறதோ, நமக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ருச்சி வருதோ அதை நாம் செய்கிறோமே தவிர இது பெருசு அது பெருசுன்னு கிடையவே கிடையாது. என்ன காரணம்? கடைசியில் எங்கே போய் சேரும்? எல்லாமே ஞானத்தில் போய் சேரும். ஞானம்தான் உங்களுக்கு உங்களோட சொரூபத்தோடு ரியலைசேஷன். அது எந்த வழியில் போனான்னா, இப்போ இங்கேருந்து நீங்கள் மயிலாப்பூருக்கு போனோம்னா சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், எப்படி வேணால் போகலாம். எது கரெக்டுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எது சௌகரியம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு. அதனால தான் யயா யயா பவேத் பும்சாம் வித்பத்தி பிரத்யேகாத்மனி, இண்டிவிஜுவலுக்கு சா சைவ பிரக்ரியா ஏயா ஏ சா சாத்வி அனவஸ்திதா. அது கரெக்டு தான், அது தப்பு கிடையாது. இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் சாய்ஸ், நாட் ஆஃப் நெகேஷன். உங்களுக்கு ஒரு அந்த வயசுலேயே உங்களுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு அத்வைதத்தில் ஒரு ருச்சி இருந்தது. எனக்கு சமஸ்கிருதம் படிக்க ஆசை இருந்துச்சு பேஸ் ஸ்கூல்லையே. சரி. அது போய் எல்லோரும் என்னை டிஸ்கரேஜ் பண்ணிவிட்டா. இந்த நாட்டில் நீ சமஸ்கிருதம் படித்தா அவனுக்கு சோறு கிடையாது, ஒருத்தனும் மதிக்க மாட்டான், அதனால் நீ கெமிஸ்ட்ரி படி. கெமிஸ்ட்ரி படித்து என்ன புருஷார்த்தம் புண்ணியம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கணும், இந்த நிலையில் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். சமஸ்கிருதம் படித்தவர்கள், நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தான் நம்ம மத்திய அரசு
ஆமாம் ஆரம்பித்து ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தான் பல்வேறு இடங்களில் இருக்குது. இருக்கு. அந்த ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தானில் முதல்ல வைஸ் சான்சலர் இருந்தவர் டாக்டர் குடும்ப சாஸ்திரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் நிறைய இடங்களெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிற எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட அவர் பட்ஜெட் கேட்டபோது அவர் ஆச்சரியப்பட்டாராம், இவ்வளோ பெரிய பட்ஜெட். அந்த செக்ரட்டரி ஒத்துக்கலையாம். ஆனால் அப்போ மினிஸ்டர் அர்ஜுன் சிங் இருந்தார். ஓ, அவர் சொன்னார், ஈ வில் டூ இட், ஈ வில் ஸ்பெண்ட் இட் வித்தின் திஸ் ஃபைனான்ஷியல் இயர்னாராம். சாங்ஷன் அண்ட் தேங்க் பண்ணி எல்லா இடத்துலையும் பண்ணி ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தான் மூலமாக எத்தனையோ பேர் சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறது மட்டும் இல்லை, அவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த நேயர்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சம்ஸ்கிருதம் படித்து சம்ஸ்கிருதம் மூலமாக ரிசர்ச் பண்ணி, நான் சிங்கேரியில் பலரை பார்க்குறேன், அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்தா அவர்கள் குடுமி வச்சுட்டு ஒரு அங்கவஸ்திரம் போட்டுட்டு அப்படி சிம்பிளாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு சேலரி 1 லட்சம் 1.5 லட்சம். ஏன்னா நம்ம மினிஸ்ட்ரியிலேருந்தே ரிசர்ச்சுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. அவங்க மினிஸ்ட்ரியிலேருந்து ரிசர்ச்சுக்கு அவங்களுக்கு ஊக்கமளிக்கிறார்கள். ஸோ அந்த காலம் மாறிடுச்சு. ஸோ சம்ஸ்கிருதம் படித்து ப்ரொஃபஸர் ஆகலாம், டீச்சர் ஆகலாம். அப்புறம் நிறைய இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது, மினிஸ்ட்ரிஸில் இருக்குது. அந்த இது இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது என்ன, நீங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து இந்த இந்தியா வந்து சுதந்திரம் பெற்று சில ஆண்டுகள் தான் ஆன காலம். ஆமாம் ஆமாம். அல்ல, இது சம்ஸ்கிருதங்கிற வார்த்தைக்கே மீனிங் பேர் புரிய மாட்டேங்கிறது. சம்ஸ்கிருதம் தான் ஏதோ ஒரு மொழின்னு நினச்சிட்டு இருக்கான். அந்த அர்த்தமே கிடையாது இருக்கு. சம்ஸ்கரோதி தஸ்மா சம்ஸ்கிருதம். உங்களுக்கு எது கல்ச்சரை கொடுக்குமோ அது சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதத்துக்கு விற்பத்தி, அதாவது டெஃபினேஷன் எப்படின்னா, சம்ஸ்கரோதி உங்களை எது கல்ச்சர் ஆக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ பாக்கி லாங்குவேஜ் ஆக்கலையான்னு ஒரு கேள்வி கேட்பா. அதுவும் கரெக்டு தான், இல்லைன்னு இல்லை. இதில் ஏன் வேதம் தான் நமக்கு பேசிஸு. வேதம் இஸ் அ பிக் ஓஷன். அந்த ஓஷன் கூட இப்போ நமக்கு தெரிஞ்சது ரொம்ப குறைச்சல் தான். எத்தனையோ என்ன இருக்குது, எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஈதர்லி இருக்குது. அந்த காலத்து ரிஷிகள்லாம் இந்த மைண்ட் ஸோ டெவலப்டு. அவங்க அப்படி நினச்சிருந்து தியானத்தில் இருந்தாலே என்ன இருக்குதுன்னு தெரியும் அவருக்கு. ரிஷிகளுக்கு பேரே மந்திர திரஷ்டாரகான்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? சவுண்டை பாப்பாவா? எப்படி சவுண்டை பார்க்க முடியும், நமக்கு சவுண்டை கேட்கவே முடியாது. ஒரு லெவலில் தான் கேட்கலாம். இப்போ சோனின்னு பேர் போட்டிருக்கேன் ஜப்பானில். ஆமாம், சோனின்னு என்ன அர்த்தம்னா அந்த லெவலில் தான் கேட்கலாம். சூப்பர் சானிக் கேட்க முடியாது, சப் சானிக் கேட்க முடியாது. சோனி அந்த லெவலில் தான் கேட்கும். சப்சானிக்ங்கிறது எறும்பு கொசு இதெல்லாம் பேசுகிற லாங்குவேஜ், நமக்கு தெரியாது. ஓகே. சூப்பர் சானிக்ங்கிறது பிளெயின் போகுது 40,000 அடி மேலே. அப்போது உங்களுக்கு பார்க்கலாம் வேறு அந்த சவுண்டு தெரியாது. உங்களுக்கு ஒரு லெவலுக்குள்ளே தான் அந்த சவுண்டு கேட்கும். இதான் சோனிக் சவுண்டு. இதனால தான் ஜப்பான்காரன் சோனின்னு பேர் வச்சுருக்காங்க. வாட் இஸ் இட்? யூ கேன் ஆடிபிளாக இருக்கிற லெவல். இதுதான் நம்மகிட்ட இப்போ இருக்குது. எத்தனையோ இன்னும் எத்தனை இருக்குது சொல்ல முடியாது. ஆஃப்டர் ஆல் வேதம்ங்கிறது ஸ்ருதி, இது புக்கில் இல்லை. அவள் வந்து இப்படியே தியானத்தில் இருக்கும்போது அந்த சவுண்ட் என்னங்கிறத பார்க்குறான். அதெல்லாம் கவனிக்கணும். அதை சவுண்டை கேட்கல, சவுண்டை பார்க்குறான். தே ஆர் ஏபிள் டு see the சவுண்ட். மந்திர திரஷ்டாரகான்னு இருக்கு. நமக்கு நேரில் இருக்கிறதே தெரிய மாட்டேங்கிறது. அவளுக்கு இப்படி பார்க்க முடியுமான்னு கேட்டால் அதுதான் அவளுக்கு பேரே. அதனால தான் எடுத்து கொடுக்குறான். அதில் 2 விதமான சவுண்ட் இருக்குது. ஐயோ அப்பா விட்டு குத்து அதுவும் இருக்கும். இன்றைக்கி என்ன சொல்கிறது சயின்ஸ் உங்களுக்கு? நீங்கள் ஒரு சவுண்டு நீங்கள் உண்டு பண்ணீங்கன்னா பர்மனெண்ட்டாக இருக்கும். பர்மனெண்ட் மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால் சவுண்டுக்கு 2 குவாலிட்டி கொடுக்குறான். சர்வவியாபி, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. அண்ட் அவிநாஷி, அங்கே இருந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம பேசுகிறோமே இது இருக்கும் சவுண்டு. யாருக்காவது சாமர்த்தியம் இருந்தால் ஒரு கருவியும் இல்லாமல் கேட்க முடியும். ரிஷிகளுக்கு அந்த கருவி இல்லாமல் கேட்க முடிஞ்ச சாமர்த்தியம் இருந்தது. அதனால் அவள் பார்த்து என்ன பண்ணியிருக்கான்னா, இத்தனை எல்லாமும் நல்லது கெட்ட சவுண்ட்ஸ் இருக்குது, நல்லதை மாத்திரம் எடுத்து உங்களுக்கு கொடுத்தது தான் அந்த வேதமே. விது வேதம் அப்படின்னா நாலேஜ்னு அர்த்தம். அது புஸ்தகம் கிடையாது, அது அறிவு. அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு என்ன மாதிரி அறிவு நமக்கு வேணும்? எந்த அறிவு இருந்தால் உங்களுக்கு நல்லது, உங்களால் சொசைட்டிக்கு நல்லது, அதுக்கு அறிவுன்னு பேர். அதனாலே திருவள்ளுவர் கூட சொல்கிறார், அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை சொல்கிறார் அவர். ஆக்சுவலாக திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேதம் தான். திருக்குறள். ஆமாம், நீங்கள் பகவத்கீதையை வச்சுருந்து திருக்குறளை வச்சுருந்தா இதுக்கு பேரல் காமிக்கலாம். நான் என் கிளாஸில் தான் சொல்லுவேன்,
நான் எத்தனையோ லெக்சருக்கு போகிறேன் மேனேஜ்மெண்ட்லாம். திருக்குறளில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. அதானது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் அவர். 2 சாப்டர் 20 குறள். அது எல்லா மேனேஜ்மெண்ட்டும் வந்துடும். ஒன்றும் வெளியிலேருந்து பார்க்க வேண்டாம், எல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் கீதையிலையும் காமிக்கலாம். ஸோ எவ்ரி திங் இஸ் அவைலபிள். அது எந்த அளவுக்கு நமக்கு பார்க்க முடியறது, கேட்க முடியறது, தெரிஞ்சுக்க முடியறது அப்படிங்கிற சக்தி இல்லை நமக்கு. இதுக்கு தான் அவெல்லாம் ஹெல்ப் பண்ணி ரிஷிகள்லாம் இருக்கக்கூடிய செகண்டில் நல்லதை எடுத்து வேதமாக கொடுத்துருக்காங்க. இந்த வேதங்கிறது எல்லாருக்கும் புரியாது. நான் அந்த சம்ஸ்கிருதமே வித்தியாசமான சம்ஸ்கிருதம். அப்போ என்ன பண்ணா பின்னாத அது எல்லாம் புராணங்களாக கொண்டு வந்தான். புராணமும் புரிய மாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் கதை ரூபமாக கொண்டு வந்தான். அதுவும் கொஞ்சம் டவுட்டு வருது. அப்போ சாஸ்திரமாக சொல்லி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பிரித்து கொடுத்துட்டான். சாஸ்திரங்கிற வார்த்தைக்கே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சயின்ஸ்னு எழுதுறான். தப்பு. சாஸ்திரங்கிறது சாசனாத் திராணனாத் சாஸ்திரம். நீங்கள் அது சொன்னதை கேட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றி விடணும். இந்த புத்தகத்துக்கு பேரே அது இருக்கிறபடிக்கு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றும். அது என்ன இருக்குது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, கொள்ள வேண்டியது என்னது தள்ள வேண்டியது என்னது, இதுதான் சொல்லியிருக்கான். இந்த நாலேஜ், இந்த அல்டிமேட் நாலேஜ் நீங்கள் சொல்லிட்டு இருக்கேன் அந்த துவைத்தம், இதனுடைய முக்கியத்துவம் சிறு வயதில் தெரியறதில்லை, இளைஞர்களுக்கு தெரியறதில்லை, பெரும்பாலானோருக்கு தெரியறதில்லை இல்லையா? why should one should aspire for this knowledge? அதாவது சாஸ்திரப்படிக்கு பிறப்பு இறப்புங்கிற இந்த சூழல் இருந்துகிட்டே இருக்குது. அது ஜென்ம துக்கம் ஜரா துக்கம் வியாயா துக்கம் புனப்புனஹா சம்சாரம் சாகரம் துக்கம் தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. பிறப்பும் கஷ்டம்தான், இறப்பும் கஷ்டம்தான், திருப்பி திருப்பி அம்மா வயிற்றுக்குள்ளே போகிறது. அதனால் ஜாக்கிரதையாகிது, இது இல்லாமல் பண்ணு, கட் அசண்டர் யுவர் ரீஇன்கார்னேஷன்ஸ் அப்படின்னு சொல்லு. இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாக்கா, only way is to understand the real nature of your existence. அந்த ரியல் நேச்சருங்கிறது என்னன்னா, நீ ஒன்று தான் இருக்க, பாக்கியெல்லாம் சும்மா ட்ராமா தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்கா அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ இந்த வழியில் போக தோணும். அப்போ ஃபிலாசபி என்ன சொல்லுது, யார்கிட்ட போய் இருந்தால் நமக்கு அட்வைஸ் கிடைக்கும், எந்த குரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு தேடி போய் கண்டுபிடிக்கிறான். அவர்கிட்ட போய் உட்காரும்போது அவர் சொல்லிக் கொடுக்குறார். ஒரு இண்டிவிஜுவல் should experience that this world is not only everybody longs for happiness. So basically எல்லாரும் ஹாப்பினஸ் லாங் பண்ணும் போது இது ஹாப்பினஸ் மாத்திரம் இந்த உலகத்தில் கிடைக்காது. இட் வில் ஆல்சோ பி மிசரி சம்டைம்ஸ் அண்ட் பி ஹாப்பினஸ் அண்ட் வில் பி ஸ்ட்ரைவிங். வாட் இஸ் ஹாப்பினஸ் டுடே at one stage may not be bring you happiness 10 years down the line or 5 years down the line. So அந்த நாலேஜ் அல்டிமேட்லி எல்லாரும் அதை தான் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? பேசிக்கலி ஐ திங்க் எவ்ரிபடி அக்ரீஸ் தட் வாட் யூ வாண்ட்ஸ் இஸ் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் ஃபார் வாட்? 24 hours enough? No, I want it for 24/7 365 days I want it. அப்போ அந்த ஹாப்பினஸ் அடையணும்னா சாஸ்திரா சொல்கிற வழி என்ன? அதான் இந்த ஸ்லோகம் சொன்னேன் நான். தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரதான். விழிப்போடு இருங்கிறார். என்ன விழிப்பு? இருக்கிறது பூரா மாயை தான், இது நம்பக்கூடாது, இதில் இருந்தால் நமக்கு ஹாப்பினஸ் வராது அப்படி இந்த ரியலைசேஷன் வந்தால் தென் யூ ரியலைஸ் என்ன தான் பண்ணணுங்கிறதுக்கு ஓடுவான். அப்போ தான் ஜாபில் நிற்கணும். சாஸ்திரம் ஹெல்ப் பண்ணுமா? சாஸ்திரம் நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அப்போ யார் சொல்லிக் கொடுப்பா? குரு. அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிறான். சார் இந்த மாதிரி இருக்கேன், எனக்கு வேறு ஒன்றும் புரிய மாட்டேங்க, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம்னா அவர் பார்க்குறாரு எந்த ஸ்டேஜ்லையும் இருக்கான்னு பார்க்குறாரு. அவனுக்கு என்ன பண்ணணுமோ அது மாதிரி படிப்படியாக சொல்லி சொல்லி அவனை தன்னை மாதிரி ஆக்கி விடுறார். ஸ்வீயம் சாமியம் விதத்தே பகவத் பாதார். குரு என்ன பண்ணுறாருன்னா அவனை இவனை மாதிரி ஆக்கி விடுறாராம். அவன் வரும்போது ஒன்றும் இல்லை, சாதாரண இரும்பு ஒரு மேக்னெட் இருக்குது. அந்த இரும்பு சாதாரண இரும்பு தான், ஆனால் மேக்னெட்டோடு அப்படியே அதை போய் நம்ம உரசி பண்ணோம்னா அந்த இரும்பு மேக்னெட் ஆகிடும். அது மாதிரி ஸ்வீயம் சாமியம் விதத்தேங்கிறார். குருவோட யோகியதை என்ன, அவரோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டால் தங்கிட்ட யார் வரானோ அவனை தன்னை மாதிரி ஆக்கி விடுறாரு. அண்ட் வாட் இஸ் குருங்கிறத நம்ம பார்த்துட்டோம். குகாரகா அந்தகாரகா பார்த்துட்டோம். அதை மாதிரி இவனை கொண்டு வந்து விடுறார். அதனால் நான் எந்த அளவுக்கு இருக்கான்னு முன்னால் பார்த்துக்கிறார். இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜெல்லாம் அப்படி தானே பார்க்குறான்.
டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்குறா, இவன் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கான், எங்கே புரிஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கு என்ன நம்ம சொல்லணும், அப்போ தானே மேம்பாடு. அது மாதிரி gives guidance. இவர் பட் இது ஸ்பிரிச்சுவலில் என்ன பண்ணிட்டு இருக்கார். அதனால தான் அவர் இந்த குருன்னு பேர். அதனால தான் அவர் சிஷ்யனை கொண்டு தன்னை மாதிரி ஆக்கி விடுறார். So the concept of guru is absolutely necessary. அப்சல்யூட்லி நெசரி. குரு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஆமாம், எப்படிப்பட்ட குரு அடையிறது அப்படிங்கிறது. அதான் குருங்கிறதுக்கு டெஃபினிஷன் தான். அவருக்கு எல்லா சாஸ்திரமும் தெரியும், அவரோட அனுபவம் இருக்குதுல்ல, நாலேஜ் மாத்திரம் போறாது. குருவாருன்னு I கேட்டால் think அந்த விஷயத்துல தான் நமக்கு ஆதிசங்கர் ஹெல்ப் பண்ணிடுறார் இல்லையா, பை எஸ்டாப்ளிஷிங் பீடம்ஸ். ஆமாம், மடங்கள்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதும் அதில் வந்து காம்பிடென்ட் இருக்கிறவாள்லாம் அந்த அளவில் இருக்கிறவா, அதனால நம்ம போகிறோம். அப்போ பார்த்து உங்கள் என்ன லெவல் இருக்காளோ அது மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உங்களை மேம்பாடு கொண்டு வர்றா. இல்லைன்னா ஒன்றும் தெரியாதவனுக்கு போய் பெரிய விஷயம் சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகி போயிடுவான். அவனுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் தான் சொல்லி ஆகணும். அரைகுறையாக தெரிஞ்சிருக்கணும், டவுட்ஸ் இருக்கும். டவுட்டு வரவங்க தான் சொல்லணும். என்ன கேட்டால் அவனுக்கு வழி தெரியலை, இஸ் இன் கிராஸ் ரோடு, அவனுக்கு தான் அந்த குரு வராது. இந்த ரோட்டில் போனால் அவனுக்கு சரி வராது, இப்படி போகும், அது சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. இல்லாட்டா நம்ம போயிட்டு திரும்பி வருவோம். உடைய எத்தனையோ பகுநாம் ஜம்னாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்மவிதி மகாத்மா சுதுர்லபா கீதா வாக்கியம். அதனால் எத்தனையோ ஜென்மங்கள் பகுநாம் ஜென்மநாமந்தேங்கிறார். அதை கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவன் குருவோட போய் நிற்கிறதுனால அவர் வழிகாட்டி விடுறார். இப்போது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பல விதமாக போகலான்னு சொன்னேன். ஒன்றும் வெஹிக்கிள், இன்னொன்று ரூட்ஸ் இருக்குது. எந்த ரூட்டில் விட நீங்கள் போகலாம், அங்கே போய் சேருவேன். எப்போது ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் கரெக்டு, பட் எந்த ரூட் எடுத்துக்கணும் அதை அவர் சொல்லிக் கொடுக்குறாரு நமக்கு. அதுக்காக நம்ம போகிறோம். நமக்காக கண்டுபிடிக்க முடியும் சாமர்த்தியம் கிடையாது. வேணும்னு ஆசை இருக்குது, போக வழி தெரியலை. அதுதான் அவர் வழிகாட்டுறது. அதனால தான் அவருக்கு குருன்னே பேர் வருது. இல்லைன்னா அட்வைஸ் மாத்திரம் பண்ணலை. ஹீ இஸ் லைக் தட். அவரோட அனுஷ்டானங்கள்னாலேயோ அவரோட நாலேஜ்னாலேயோ அவரோட பிரவൃத்தினாலேயோ நமக்கு அவர் சொல்கிறதுல மரியாதை வரும். இப்போது யாராவது அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அவன் அதை செய்கிறவனாக இருக்கணும். புறத்தியானுக்கு வாத்தியாராக இருந்தால் அது கேட்க மாட்டான். அவன் செய்தால் தான் நமக்கு நம்பிக்கை, ஓஹோ இவர் பண்ணுறார், அதனால இவருக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு, அவன் அந்த வழியை சொல்கிறது நம்ம பண்ணால் நமக்கு லாபம் இருக்கும். அதே தான் ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே தஸ்மாத் தமாச்சாரியம் பிரசக்ஷதே. அப்படி தான் ஆச்சாரியக்கு டெஃபினேஷன் இருக்குது. நானும் அதன்படி ஆமாம், ஆஜனோதி எல்லா சாஸ்திரங்களையும் அலசி ஆராய்ச்சி சரித்து புடைச்சி என்னன்னு புரிஞ்சுக்கிறார். ஆஜுனோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்தேபி, யார் கூட வராளோ அவளை அது மாதிரி செய்ய வைக்கிறார். ஸ்வயம் ஆச்சரத்தே, அவர் அதன்படி வாழ்ந்து. அதனால தான் தம் ஆச்சாரியம் பிரசக்ஷதி. அவருக்கு தான் ஆச்சாரியன்னு பேர். இல்லாட்டா ஆச்சாரியன்னு பேர் கிடையாது. நான் பண்ண மாட்டேன் நீ பண்ணு சொன்னால் அது ஆச்சாரியம் கிடையாது. He may be an advisor, he is not an acharya. The first step in spirituality is to go to a guru. சமணம் ஃபர்ஸ்ட்ல விஷயங்கள்லாம் நிறைய கேட்கணும். ஏன்னா நமக்கு சில ஐடியா இருக்குது. விபரீத ஞானம்னு ஒன்று இருக்குது, தெரியாமல் புரிஞ்சுட்டு இருப்போம். சிலது விஷயத்தை நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன்லேயே புரிஞ்சுட்டு இருப்போம். அதெல்லாம் எந்த விதமாக கரெக்டு தெரியாது. அதனால விபரீத ஞானம் ஞானத்துக்கு ஆப்போசிட். அது ஞானங்கிறது வாட் இஸ் ரியல், அது ஞானம். பாக்கியுள்ளதெல்லாம் ஞானம் இல்லை. ஆனால் இட் மே அப்பியர் டு பி லைக் தட். அதனால் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போ முதல்ல அது சிரவணம். அப்புறம் அது சொன்னது கரெக்டு தானா, எந்த அளவுக்கு அது சரியாக வருங்கிறது மனனம். தட் இஸ் கொஜிடேஷன். மெடிடேஷனுக்கு முன்னாடி கொஜிடேஷன் நினைக்கிறான், அதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறான். சிரவணம் மனனம். அதுக்கப்புறம் ஈ கோஸ் இன்டு நிதித்தியாசனம், மெடிடேஷன் ஸ்டேஜ். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். அப்படி 3 பண்ணாருனாக்கா ஹீ கெட்ஸ் அ ரியலைசேஷன் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் வாட் த குரு சேஸ். அதுலேருந்து அஃப்கோர்ஸ் ஹீ பிகம்ஸ் a guru himself, and for others he becomes a guru. So he is developing stage by stage and graduates finally to the stage of a guru himself. And adan samyam garan. It is a level of maturity. Maturity da spiritual maturity. In spirituality there is a maturity. கொஞ்சம் தெரியும். இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஏதோ கொஞ்சம் தெரியும். யாரும் ஒன்றும் தெரியாதவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே வரமாட்டா. கொஞ்சம் தெரியும், ஆனால் அது போராது. ஏன்னா அந்த லெவலுக்கு உலகத்தில் சம்மந்தப்பட்டுருக்கோம். உலகத்தில் சம்மந்தப்பட்டால் கூட அது ஒட்டாவது இருக்கணும். அதுதான் சாமர்த்தியம். தான் இந்த ஜீவன் முக்தனுக்கு அடையாளம் சொல்லும்போதே சூரியன்லேருந்து நமக்கு அந்த ரஷ்மி வர்றது ஹாட்டாக தானே இருக்குது, வார்மாக தானே இருக்குது. அது ஐஸ் மாதிரி இருந்தால் கூட
சூரியன்லேருந்து வர்ற ரஷ்மிகள்லாம் ஐஸ் மாதிரி குழு குழு அப்படின்னு இருந்தால் கூட, சந்திரன்லேருந்து வர்றதெல்லாம் பாயிலிங்காக இருந்தால் கூட ஜீவன் முக்தன் அதை பற்றி ஆச்சரியப்பட மாட்டான். அதே மாதிரி ஒரு தீப்பந்தத்தில் தீ நம்ம போட்டோம்னா அந்த அக்னி எப்படி வரும்? மேலுக்கு வருமா கீழுக்கு வருமா? இப்படி காட்டினா எப்படி வரும்? அதை பிரசரதப்பியக்னவ் அந்த வாட் எவர் இஸ் லைட்டட் இப்படி காட்டினா தீ கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்படி பண்ணால் தீ மேல் தானே வருது. இதை பார்த்தா கூட ஜீவன் முக்தன் எல்லாரும் மாயன்னு விட்டு விடுவோம், நம்ம கண்டுக்க மாட்டோம். அதை பார்த்துன்னு உட்காந்துருப்போம். முடிஞ்சால் 4 பேரை கூப்பிட்டு டிக்கெட்டு கொடுத்து காசு வாங்கிடுவோம். அதுதான் நம்மளோட மெத்தடு. ஞானி என்ன பண்ணுறான்? அபிதப்தே இந்து மண்டலே, தட் இஸ் மூன் அபிதப்தே. இல்லை சூரியனிலிருந்து வருது எப்படி? அப்படி ஐஸ் மாதிரி வருது ரைஸ் எல்லாம். அதே மாதிரி இந்த சூட்டு அவர் மலையாளத்தை சூட்டு சொல்லுவாள், வாட் எவர் இஸ் லைட் அண்ட் டேர், அதுலேருந்து கீழே போனால் கூட இதெல்லாம் ஒரு மாயை, இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு நம்ம நீக்கி விடுவோம். ஆனால் அந்த அஜ்ஞானம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? இதெல்லாம் பெரிய ஆச்சரியம் மாற்றது வேர்ல்டுன்னு உட்காந்துருப்பான். தெர் இஸ் நத்திங் கால்டு வண்டர். எல்லாம் பகவானோட ஒரு மாயை. எதுக்கு? எந்த அளவுக்கு இவன் ப்ரோக்ரஸ் பண்ணிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறான். தள்ளிட்டு மேலே போனான்னா சரி, தள்ளாமல் இருந்தால் அங்கேயே உட்காந்து சுற்றிகிட்டே இருப்பான். எப்போ வரும்? பகுநாம் ஜென்மனாம் வந்தேன். ஏதாவது ஸ்டேஜில் இவனுக்கு இதெல்லாம் தப்புன்னு தோன்றினால் ஹீ கெட்ஸ் அவுட் ஆஃப் தட். அது வரைக்கும் இப்படியே சுற்றின்னு இருப்பான். புனரபி மரணம், புனரபி ஜனனம், புனரபி ஜனனி, ஜடதே சயனம். அது தாண்டி போகிறதுக்குள்ளான சாமர்த்தியம் வரும்போது இப்போ ஃபார் அன் ஆர்டினரி பர்சன், ஃபார் அ நார்மல் பர்சன், ஹீ வாண்ட்ஸ் டு கெட் தட் எவர் லாஸ்டிங் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு கோல் வச்சுப்போம். ஹீ ஹேஸ் டு பி இன் த வேர்ல்ட் ஆல்சோ. ஈதர் ஹி மேஸ் பி இன் ஜாப் ஆர் ஹி மேஸ் பி இன் சம் ப்ரொஃபஷன். அதை விட்டுட முடியாது இல்லையா? அதை இருந்துட்டே எப்படி பண்ணுறது? அதாவது அவனுடைய ப்ரொஃபஷனையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும். ஹி மைட் பி எ ஃபேமிலி பர்சன், ஹி மைட் ஹேவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி பொறுப்பும் இருந்து கொண்டு இந்த ஆன்மீக பாதையிலையும் அந்த ப்ரோக்ரஸ், அந்த அல்டிமேட் ரீச் பண்ணணும். ஹி ஹேஸ் டு ஃபுல்ஃபில் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ பேரண்ட். ஹி மைட் பி எ ஃபுல்ஃபில்லிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் an executive in an ஆஃபீஸ். அப்படி இருந்தும் எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறது? அதுக்கு என்ன வழி? அதுதான் அவங்களுக்கு இந்த 4 ஆசிரமம் கொடுத்துட்டான். பிரம்மச்சரியம்னு கொடுத்தான், கிரகஸ்தன்னு கொடுத்தான், வானப்பிரஸ்தன்னு கொடுத்தான், சன்னியாசம்னு கொடுத்தான். ஆரம்பத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது ஓரளவுக்கு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே உலகத்தோட சம்மந்தப்பட்டு பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு போர்ஷன் இதையும் பார்த்துக்கணும். அது இருந்தால் கூட கொஞ்சம், ஆனால் ப்ரப்போர்ஷன் குறையும் போக போக. இப்போ உலகத்தில் நிறைய ப்ரப்போர்ஷன் இருக்கும், இதில் குறைவாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது ஜாஸ்தி ஆகிடும், அது குறைஞ்சி போயிடும். ஸோ ஓவர் எ பீரியட் யூ ட்ரை டு இன்க்ரீஸ் திஸ் அண்ட் ரெடியூஸ் தேட். அது ரெடியூஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் இந்த ஆசிரமங்களுக்கு தான் வச்சுருக்கான். பிரம்மச்சரியமாக இருக்கும்போது என்ன பண்ணுறான்? பிரம்மம்னா வேதம். பிரம்மச்சாரின்னா ஏதோ ஒரு பூனலோ உடனோ போட்டோம் அப்படி உட்கார மாத்திரம் பிரம்மச்சாரி இல்லை. பிரம்மணி யஹா சதா சரதி ச பிரம்மச்சாரி. பிரம்மம்னா வேதம். வேதத்தை சொன்ன விஷயத்திலேயே இருந்துட்டு இருப்பான். பாக்கி வேதமும் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இதுலேயும் ஒரு தாரை ஓடிகிட்டே இருக்கும். அவர் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன ஆகுது? கிரகஸ்தாசிரமம் போது தர்மங்கள்லாம் பண்ணுறான். என்னென்ன தர்மம் விதிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ணுறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீ கோஸ் ஃபார் கான்டெம்ப்ளேஷன். தட் இஸ் வானப்பிரஸ்தா. வானப்பிரஸ்தம்னா காட்டுக்கு போடணும்னு கிடையாது, இங்கேயே இருந்துகிட்டே இருந்துடலாம். பெரிய ஒட்டுதல் இல்லாமல் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆமாம், ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி அப்படியே டெலிகேட் பண்ணி ஹீ வில் பி மோர் ஆன் திஸ் சைட். அதுக்கப்புறம் சன்னியாசி தான் ஏதோ வேஷம்னு கிடையாது. சம்யக் மனசஸ்ய நியாசகா சந்நியாசா. சன்னியாசி தான் வேஷத்தினாலேயோ ஒரு ருத்ராட்ச மாலையினாலேயோ கிடையாது. சாதாரண இருக்குன்னு சன்னியாசியாக இருக்கலாம். நியாசம்னா என்ன? அடகு வைக்கிறது. மனசை கொண்ட பகவான் அடகு வச்சு விட்டான்னா இ பிகம்ஸ் அ சன்னியாசி. ஆசமந்தாத் மனசஸ்ய ஈஸ்வரஸ்ய பாதமூலே நியாசகா எது தது சந்நியாசா. அப்படின்னா சன்னியாசிக்கு டெஃபினேஷன் கொடுக்குறான். நாட் பிகாஸ் ஆஃப் ஹேவிங் ஏ ட்ரெஸ் ஆர் ஏ மடம் ஆர் தே ஆர் ஹேவிங் இட் ஃபார் அதர்ஸ், ஃபார் கைடன்ஸ். தே ஆர் நாட் லைக் தட். தே ஆர் நாட் அட்டாச் டு எனி ஆஃப் தீஸ் திங்ஸ். அது என்ன இருக்கோ அதோடு வச்சுப்பா, இல்லையானா வேண்டான்னு வச்சுருப்போம். எதிர்ச்சா லாப சந்துஷ்டா துவந்துவாதீதோ விமர்சரா கீதா வாக்கியம். ஸோ
ஸோ ஒரு நார்மல் பர்சன் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கும்போது ஸ்லோலி ஈ ஷுட் இன்க்ரீஸ், ஸ்லோலி அதை ரெடியூஸ் பண்ணி இது ஏற்றிக்கணும். இது ஏற்றணும். அதுக்காக வச்சுருக்கா ஒரு ஸ்டேஜ். ஈ ஷுட் டிவோட் டைம். ஆமாம், அப்போ ஈ ஷுட் டிவோட் டைம் இன் பர்ஃபார்மிங் இஸ் பேசிக் வாட் எவர் அவருக்கு விதிக்கப்பட்ட கர்மா ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பண்ணணும். ஆனால் ஓவர பீரியட் அது விடிய கொஞ்சம் மற்ற யாருக்கு கொடுக்கலாமோ அவளுக்கு அதை போய் அதை கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஒரேடியாக பண்ண முடியாது. பிகாஸ் கர்ம லோபம் வந்துவிடும். கர்ம லோபமும் வரக்கூடாது. கர்மா இருக்க மனுஷனுக்கு கர்மா பண்ணித்தான் ஆகணும். பட் கர்மா எப்போ முடியும் கேட்டால் லோபம் தான் பண்ணாமல் இருக்கிறது. ஜோபிஷுக்கு தான் இருக்கிறது பண்ணாமல் இருக்கிறது. அது பண்ணக்கூடியது. கர்ம லோபம் பண்ணாலே பாபம் வந்துவிடும். விதிச்ச கர்மா பண்ணிக்கணும். எது விகித நிகித கர்மாவோ அதை பண்ணணும். ஆனால் எந்த அளவுக்கு பண்ண முடியும் இதெல்லாம் இருக்கும்போது அது கொஸ்டின் இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணாலும் சரி குறைபாடு இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறோம். வேணும்னு பண்ணாமல் இருக்கக்கூடாது. சுச்சுவேஷன் அப்படி ஆகிடுது. அப்படியானா பண்ணலேங்கிறது ஒரு ரிக்ரெட் இருக்கு இல்லையா, அது ரிக்ரெட்டே இஸ் குட் இனஃப் ஃபார் காம்பன்சேட்டிங் ஃபார் டூயிங் இட். அந்த மாதிரி நம்மளோட பிலீஃபு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்ரா பண்ணிகிட்டே வரான். அதுக்கு தான் இந்த ஸ்டேஜெல்லாம் வச்சுருக்கா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுத்து விடுவான். வானப்பிரசங்கிறது என்னாச்சு, he will be giving guidance if necessary or he will look after his own spiritual advancement. இதில் உள்ள போய் இன்வால்வ் பண்ண மாட்டான். லாஸ்ட் ஸ்டேஜில் எல்லாத்தையும் விட்டு விடுவான். அண்ட் மைண்ட் வில் பி கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் ஃபார் தி மெடிடேஷன் ஆர் கான்டெம்ப்ளேஷன். எலிவேட் ஒன் செல்ஃப். ஆதிசங்கராஸ் ஒர்க்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு நினைக்கிறேன் நீங்கள்? ஆதிசங்கராஸ் வேரியஸ் ஒர்க்ஸ் அவர் எப்படி கொடுத்துருக்கார் ஸ்டேஜ் பாருங்கோ. அவர் ஸ்தோத்திரங்கள் கொடுத்துருக்கார். ஒரு சுவாமியை விடலை. அத்வைதியை தவிர பக்தி தான் ஜாஸ்தி பண்ணியிருக்கார் அவர். சொல்ல போனால் ஞானத்தை பற்றி சொன்னது அவ்வளவு இல்லை. அவ்வளவு ஸ்தோத்திரங்கள் இருக்குது. ஒரு சுவாமியை விடலை. என்ன கேட்டால் அதுதான் முடியும் மனுஷனுக்கு சாதாரண. இல்லாட்டா பழைய ஜென்மாலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜிலேருந்து நீங்கள் வருதானா சிலவா பிறப்புலே ஞானி ஆடுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சா இருக்கலாம், பிறப்புலே ஞானி. அவளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் பேர் எங்கேயோ ரேராக 1 in a million பிறக்கும் போதே ஞானியாக வாழலாம். அது என்ன காரணம்னா அந்த ஜென்மாவில் கொஞ்சம் அந்த ஜீவனோட சேஷம் இருக்குது. அது கழிக்கிறதுக்கு ஒன்று பிறக்கிறா. தே குட் நாட் கம்ப்ளீட் வாட் ஷுட் பி டன் இன் தட் லைஃப் ஸ்பேன். அதுக்கு வரா. பட் தே ஆர் ஞானிஸ் ஆல்ரெடி. இருந்தாலும் இங்கே வந்திருக்கா அந்த ஷார்ட் பீரியட். அதனால இங்கே பார்த்தீங்கன்னா தே டோன்ட் நாட் லிவ் லாங். 30 வருஷம் 40 வருஷம் அதோட பாக்கி அவ்வளோதான் இருக்க வாழ்க்கை. அதுக்குள்ளே ஆல்ரெடி தே பிகம் ஞானிஸு. பட் இந்த கர்மா இருக்கிறத கழிச்சு கட்டணும். அதுக்கு எடுக்கிற ஆவாஜமாக. நம்மளை மாதிரி கர்மா இருக்கிறவனுக்கு முடிக்கணும்னு ஸ்டேஜ் அவளுக்கு இல்லை. அந்த டிஃபரன்ஸாக அதை முடிச்சு விடுறா. முடிச்சு தே பிகம் தட் அண்ட் ஐடென்டிட்டி வித் செல்ஃப் விச் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரம்மன். அவள் செல்ஃபுக்கும் பிரம்மனுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிற அந்த ஐடென்டிட்டி வந்து கொடுத்தவளுக்கு. அதனால் என்ன ஆச்சுன்னா மர்ஜின்னு சொல்லக்கூடாது. மர்ஜின்னு எழுதினோம்னா 2 இருக்குன்னு ஒத்துக்கொள்ள வேண்டி வரும். ஒன்னோட ஒன்று மர்ஜாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? 2 இருக்குது. மர்ஜ் இல்லை, ஐடென்டிட்டி. ஆமாம், நான் டிஃபரன்ஸு. அது இது ஒன்று தான். அது உண்மையிலே ரிஃப்ளெக்ஷன் தியரி. அதில் ஆதிசங்கர் ஒர்க்ஸு. ஆமாம், நமக்கு அதான் ஆரம்பத்தில் நிறைய ஸ்தோத்திரங்கள் பக்தி வரணும்னு சொல்லி. பக்திங்கிறது என்ன? கான்சன்ட்ரேஷன் தானே பக்திங்கிறது. பஜ் சேவாயாம் இந்த ரூட்லேருந்து வந்திருக்கு பக்தி. கீப்பிங் யுவர் மைண்ட் அண்ட் ஃபோக்கஸ். ஆமாம், ஃபோக்கஸ். அதுதான் பக்திங்கிறது. எதையாவது பேசிட்டு இருந்தாக்கா அது பக்தி ஆகாது. பக்தினா யூ டோன்ட் நோ எனிதிங் எல்ஸ் எக்ஸப்ட் தட். அசைக்குனா கூட தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ கான்சன்ட்ரேஷன் மைண்டு வேணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பின்னாடி உள்ள ஒரு தியானத்துக்கோ வேறு ஏதோ ஒரு உபாயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு வேண்டி பக்தி நடுவில் வச்சார். கர்மா பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சு விட்டான். சித்தம் சுத்தி ஆகிட்டாக்கா பக்தியால் நினச்சின்னு விட்டான். பக்தியோட எவல்யூஷன் அண்ட் நீங்கள் சித்த சுத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சித்த சுத்தின்னா அந்த 6 பேர் நமக்கு எனிமீஸு. காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம். இந்த 6 பேர் எனிமி. காமம்னா டிசைர். காமம்னா இல்லிசிட் டிசைர். இல்லிசிட் டிசைர். இல்லிசிட் டிசைர். மோட்சம் வேணுங்கிறது காமம் தானே. அதான் சிஷ்யம் கேட்டான். லீகல் டிசைர். ஓகே. இப்போது ஆசையே விடாது குரு சொன்னோடு அப்பா அப்போ மோட்சத்துக்கு ஆசை இருக்கிறது தப்பான்னு கேட்டான். நல்ல கேள்வி தானே. மோட்சம் வேணும், மோட்சங்கிறல அது டிசைர் தானே. அப்போ டிசைர் வேண்டாம்னா அது வந்துவிடும். அப்படி இல்லை, இல்லிசிட் டிசைர். அப்புறம் காமம், குரோதம், நாட் கோபம். நாட் கோபம். கோபம் இஸ் நெசசரி.
குரோதம் கூடாது. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? கோபம் இஸ் ஆங்கர் அண்ட் குரோதம் இஸ் த லெவல் வேர் யூ ஹேவ் நோ கண்ட்ரோல். அயர்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷில், IRE, அயர். அதாவது வி பிகம் மேடு. மேட்மேனுக்கு நமக்கு அதான வித்தியாசம். அவனுக்கு கண்ட்ரோல் இல்லையா, நம்ம கண்ட்ரோல் இருக்குது. அந்த ஸ்டேஜ் அயர். ஆங்கர் வேணும். அதான் பாரதி சொல்லுவான் கிராதார்ஜுனியத்தில், அமர்ஷஜூன்யன ஜனஸ்ய ஜந்துனா இந்த சௌதஹார்வோ இந்த வித்யாசர. கோபம் இல்லைன்னாக்கா சொந்தக்காரனும் மதிக்க மாட்டான், இனிமையும் பயப்பட மாட்டான். அதனால கோபம் வேணும். கோபத்தோடு நிற்கணும், குரோதத்துக்கு போகக்கூடாது. அடுத்த லெவலுக்கு குரோதங்க தான் யூ லூஸ் யுவர் ரீசனிங் பவர். காம. அடுத்தது லோபம். மைசெல்லினஸ். எல்லாம் மைசெல்லி, எனக்கு தான் எல்லாம். ஆனால் உபனிஷத்து என்ன சொல்கிறது? ஈஷாவாசியம் இதம் சர்வம். இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தில் இந்த ஹோல் யூனிவர்ஸ் இருக்கக்கூடியது யாரோட ப்ராப்பர்ட்டி? பகவான். ஈஷாவாசியம் மொத்தம் மந்திரம். ஈஷாவாசியம் இதம் சர்வம். ஆனால் கிஞ்சி ஜெகத்யாம் ஜெகத், ஏதோ கொஞ்சம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ என்னோட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது உங்கள்கிட்ட? ஒன்றுமே இல்லை. அப்போ உங்கள்கிட்ட இருக்கு பொசஷன், நாட் ஓனர்ஷிப். பகவத்கீதை என்ன சொல்கிறது? இட் இஸ் எதுக்கு? ஃபார் யூஸ் ப்ராப்பர்லி. உங்கள்கிட்ட ஏதாவது பொசஷன் கொடுத்தா ஒரு ஞானமே கொடுக்குறான் பகவான். எதுக்கு? நான் அது பேருக்கு யூஸ் ஆகணுமே தவிர அது வித்தியாசம். அட்டாமிக் எனர்ஜி இருக்குது. அட்டாமிக் எனர்ஜியில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம், ஒரு ஊரையே நாசம் பண்ணலாம். அப்போ கண்டுபிடிச்சவன் ஆக்சுவலி ஐன்ஸ்டீன் லேட்டர் ஆன் ஃபெல்ட் பேட். நான் அது கண்டுபிடிச்சது தப்புன்னு சொன்னான். என்னன்னு கேட்டால், அது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நான் கண்டுபிடிக்கலை, மக்களோட நல்லத்துக்கு கண்டுபிடிச்சேன். ஆனால் இப்போ வார் டிஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து கொடுத்து ஒரு கத்தி நல்லதாக கேட்டால் என்ன சொல்லுவேன்? கத்தி வேணும். எப்படி வேணா இருக்குது. ஆளையும் வெட்டலாம், கரிகாயும் வெட்டலாம். ஸோ ஹவ் யூ யூஸ் தட், அங்கே தான் இது. ஸோ காமக்ரோத லோபம். லோபங்கிறது taking everything what is not yours. Nothing is yours actually. When you came, you brought nothing. When you go, you take nothing. It is something like prasadam given to you. அவ்வளோதான். இட்ஸ் ஒரு temporarily deposit in you. You are you are doing something good. Yeah, you are only a possessor, not a owner. Possessor, not a owner. ஆமாம். பொசஸருக்கும் ஓனருக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு ரைட்டு கிடையாது. என்கிட்ட 10வது அத்தியாயம் கீதை என்ன? அதே தான் விபூதி யோகம். என்ன சொல்கிறார்? 10வது சம்மரியை நிறைய சொல்கிறார். ஒரு ஐட்டம் ஒருத்தங்கிட்ட இருக்கிறது எதுக்குன்னு கேட்டால், இது ஐ ஹேவ் டிபாசிட் இன் யூ ஃபார் பப்ளிக் வெல்ஃபேர். இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்பர்ட்டி. விபூதி 10வது அத்தியாயம். எல்லா பவரும் என்னோட தான், உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். யூ ஆர் அன் அப்பரண்டிஸ் நவ். ஐ வாண்ட் டு சி ஹவ் யூ ஆர் டிஸ்போசிங் தட். நீ ஏன் சாப்பிட்றியா, இல்லை அது உலகத்துக்கு லோக சங்கரத்துக்கு பண்ணுறியான்னு பார்க்குறேன். இது கொடுக்குறேன். ஓகே, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே. அகைன்ஸ்டாக இருக்கிறது லோபம். ஆமாம். நெக்ஸ்ட் ஒன் மதம். அரகன்ஸ். ஆமாம், அதை பற்றி நம்ம பேசணும். அரகன்ஸ். அப்புறம் மாஸ்டரியம், குவாரல்சம் நேச்சர். எது எடுத்தாலும் குவாரல் பண்ணுறது, ஆர்கியூ பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணாமல் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. என்ன மாதிரி வேண்டாத பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் வெல்கம், கரெக்ஷன் கரெக்டு, பட் டிஸ்ட்ரக்ஷன் நாட் கரெக்ட். காமக்ரோத லோப மோக மத மாத்சரியம், இந்த 6 தான் நம்ம எனிமீஸு. உள்ளே இருக்கிறது, வெளியில் எனிமையே கிடையாது. நம்ம யாருமே வெளியில் எனிமி இல்லை. என்ன காரணத்தினால அவன் எனிமையாக ஏன் தோன்றான் அவங்களுக்கு? இதனால தான் தோன்றான். இந்த 6ல் ஏதாவது ஒன்று மேக் யூ ஃபீல் that he is an enemy. there is nobody who is enemy to you. நீங்க சொல்ற இந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டா ப்ராப்ளமே இல்லையா? பீஸ், absolute peace. There won't be any conflict between another country, neighboring countries. ஒன்றுமே கிடையாது. யுக்ரைன் ரஷ்யா வார் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் இந்த மாதிரி அரகன்ஸ்னாலேயோ செல்ஃபிஷ்னஸ்னாலேயோ இல்லை தேவையில்லாத ஒரு பொசஷன்னாலேயோ அதனால தானே வருது எல்லாமே. அது இல்லைன்னா ஒன்றுமே ப்ராப்ளம். இதை வந்து அரிஷட் வர்க்கம் சொல்லுவாங்க. 6 எனிமீஸ், இன்டர்னல் எனிமீஸ். இதை அடக்கினாக்கா தென் he becomes ஓகே, பிளெயின் கிரவுண்ட் ஆகிடும். உனக்கு ப்ராப்ளமே கிடையாது. fit to go to the next level. ஸோ இதுதான் நமக்கு அது அட்வைஸு. அது எந்த அளவுக்கு முடியுங்கிறது ஒரு ப்ராப்ளம் தான். இட் இஸ் a long journey. டிபெண்ட்ஸ் அப்பான் பல காரணங்கள். நமக்கு அதுக்குண்டான
அனுகிரகம் குருவிட்டு இருந்தால் ஒரு மாதிரி வரும், இல்லை நமக்கே ஏதோ ஒரு அறிவினால் வந்தால் வரலாம். இட் மே டேக் டைம், லாங் ஆர் ஷார்ட், பட் தட் இஸ் த ஒன் தட் ஹஸ் டு பி கண்ட்ரோல்ட், அதர்வைஸ் ப்ரோக்ரஸ் இஸ் டிஃபிகல்ட். அவ்வளோதான். இப்போ ஆதிசங்கரன் வெவ்வேறு விதமான கம்போசிஷன்ஸ் எழுதின மாதிரி நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கார் இல்லையா? இப்போ ஏகஸ்லோகியிலேருந்து தசஸ்லோகியிலேருந்து சதஸ்லோகி, ஜீவன் முக்தானந்த லஹரி, விவேக சூடாமணி, எத்தனையோ ஆத்மபோதம், எத்தனையோ நூல்கள் எழுதியிருக்கார். ஏன் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கார்? ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு அதாவது ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி. லோகோ பின்ன ருச்சிஹி. இப்போ சாப்பிட உட்காந்தாலே எல்லா ஐட்டமும் ஒருத்தன் சாப்பிட்றது இல்லை, எனக்கு அது வேண்டாங்கிற இது வேண்டாங்கிற, எல்லாமே சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள் தானே. அது மாதிரி எனக்கு அம்பாள்கிட்ட ஆசை பக்தி இருக்கும், இன்னொருத்தருக்கு விஷ்ணுகிட்ட இருக்கும், சிவங்கிட்ட இருக்கும், ஒரு தப்பும் கிடையாது. அது காம்போசிஷன்ஸ். அதுக்கு அடுத்தது இல்லை ஒர்க்ஸில். இல்லை ஒர்க்ஸில் அதே மாதிரி தானே. காம்போசிஷனுங்கிறது ப்ரேயர் ஆகட்டும், கமெண்ட்ரி ஆகட்டும், கிரந்தம் ஒரிஜினல் கிரந்தம் ஆகட்டும், எது உங்களுக்கு அல்டிமேட் எய்ம் இஸ் யூ ஷுட் கெட் அவுட் ஆஃப் தி சைக்கிளிக் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சோல். இன்ன வாட்டி அம்மா வைத்துக்குள்ள போகக்கூடாது, அதுதான் ரூல் அந்த விதத்தில். அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டால், என்ன ஸ்டேஜில் வந்திருக்கான்னு பார்த்துக்கிறாரோ. சடனாக போய் ஞானத்தை சொல்லிவிட்டா போர் அடிக்கிறது சார், என்ன வேண்டாம்னு போயிடுவாங்க. அவனுக்கு அந்த இது வரணும், முதிர்ச்சி வந்திருக்கான்னு பார்க்காம கொடுக்கப்படாது. அதுக்கு தான் இதெல்லாம் வைக்கிறார். கர்மா எதுக்கு வைக்கிறார்? இல்லை கர்மாவே வேண்டாம். யாருக்கு வேண்டாம் கர்மா? ஞானிக்கு வேண்டாம். ஆனால் அவர் பண்ணுறார். இப்போது மகா சன்னிதானமோ அவள் எதுக்கு பூஜை பண்ணுறா? அவளுக்கு எதுக்கு பூஜை? விடாபடியாக பூஜை பண்ணுறா இல்லையா? என்னத்துக்கு? அப்போ நம்மளும் பண்ணணும்னு நமக்கு தோணும். இதான் லோக சங்கிரகம்னு பேர். மற்றவாளுக்காண்டி இவள் பண்ணிட்டு இருக்காளே தவிர அவளுக்கு பூஜையே வேண்டாம். சாரதாம்பாளோட சொரூபந்தான் வாழலாம். நமக்கு பார்க்க முடியாதுன்னா அவள் இருக்கிறாளே தவிர அவளுக்கு ஒன்றுமே அவசியம் இல்லை. தே ஆர் பியாண்ட் ஆல் தீஸ் கர்மாஸ். அவளுக்கு பூஜையோ இல்லை விரதமோ ஒன்றும் வேண்டாம். பட் அதை பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணுவான்னா மற்றவன் ஃபாலோ பண்ண மாட்டான். ஏன் எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்த தேவ இதரோஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. பகவத்கீதை. பகவான் எடுத்து இதெல்லாம் பண்ணுறாரு. அவருக்கு என்ன வேறு வேலை இல்லையா? கம்மந்து உட்காரலாமேன்னா எல்லாரும் கம்மந்து உட்காந்து விடுவான். யாரும் மேம்பாடு வரமாட்டான். அதான பக்தி கிரந்தம் ஜாஸ்தி பண்ணிருக்காரு சொல்ல போனால் ஞானத்தை விட. ஏன்னா காமன் பீப்புளுக்கு அதுதான் லாயக்காக இருக்கும். பக்தி ஈஸின்னா அப்படின்னு இல்லை, கம்பேரிட்டிவ்லி ஈஸின்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்திலே நீங்கள் ஞானத்தை அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அந்த ஆரம்பிச்சல்னு வச்சுக்கோங்க. இது பிரம்மசூத்திரம். ஆமாம், திண்டாடி விடுவான் ஒன்று அந்த இடத்துக்கு வரலேவான். அதுதான் ஆப்பிள் சொல்லி ஞாபகம் வருது. அதாதோ பிரம்ம ஜிக்யாசா சொன்னேன். ஆமாம் ஆமாம், அந்த ஒரு சூத்திரத்தை எடுத்து அபினவ் வித்யாதீர்த்த மகாசுவாமிகள் எவ்வளவு வியாக்கியானம் கொடுத்துருக்காரு மதுரையில. அதாங்கிறது அர்த்தம் என்னன்னு கேள்வி வரும். அதான்னா அது ஆனந்தீயமான அர்த்தமா இல்லை அது மங்களவாஜி சப்தமா? இப்படியெல்லாம் ஆர்கியூமெண்ட் உண்டு. அதாங்கிறதுக்கு அர்த்தமே பிற்பாடுன்னு அர்த்தம் தமிழ். ஆஃப்டர். சரி, எதுக்கு ஆஃப்டர்? அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நீ வரணுமா அப்படி ஒரு கேள்வி வரும். இல்லை அதாங்கிறது மங்களம். ஒரு கிரந்தம் ஆரம்பிக்கும் போது மங்களத்தோடு தான் ஆரம்பிப்பா. அப்படி தான் வழக்கம். அந்த அதாங்கிறது மங்களவாச்சி, மங்களத்தை காட்டும். இது அர்த்தம். இல்லை இது மங்களவாச்சி கிடையாது, வேணால் எடுத்துக்கலாமே தவிர உண்மையாக அது என்னன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வான்னு அர்த்தம். டைரெக்டாக நீ போய் பிரம்மசூத்திரத்தில் உட்காந்தாங்கனாக்கா ஒன்றும் விளங்காது. படிக்கிறவனும் படிக்காமல் போடுவான். நீங்கள் பிரம்மசூத்திரம்னு சொல்லும் போது அல்டிமேட் பிரம்மசூத்திரம் ஹவு ஒரு லைஃப்பில் ஒரு அல்டிமேட்லி ஏதாவது ஒரு ஸ்டேஜில் பிரம்மசூத்திரத்துடைய காமெண்ட்ரியை ஆதிசங்கர் இது படிக்கணும் இல்லையா? ஆமாம், கமெண்ட்ரி படிக்கிறது நமக்கு புரிய போகிறது இல்லை. இல்லை, பிரஸ்தான திரயம்னு 3 வச்சுருக்கா. பிரஸ்தானம்னா தொலை தூரம் போகிறதுன்னு அர்த்தம். பிரஸ்தானம் அதுக்கு 3 ஐட்டம் வச்சுருக்கா. ஒன்று உபநிஷத்து, ஒன்று பிரம்மசூத்திரம், ஒன்று பகவத்கீதை. அது 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் புரியிற மாதிரி இருக்குது ஒரு ஒன்றும். பிரம்மசூத்திரங்கிறது டஃப்பு, புரியாது. அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் இருந்தால் கூட எத்தனை படித்தாலும் நமக்கு அது கொஞ்சம் புரியும். பெரும்பாலும் இப்போ 2 முக்கியமான ஆதிசங்கர் எழுதிய காமெண்ட்ரிக்கு பத்மபாதர் சப் காமெண்ட்ரி இருக்கு. சப் காமெண்ட்ரி. அப்புறம் வாசஸ்பதி மிஸ்ரா எழுதியிருக்காரு. ஆமாம், அதுக்கு ஒன்றுக்கு பேர் பிம்ப பிரதிபிம்பவாதம்னு பேர், ஒன்றுக்கு அவச்சேதவாதம்னு பேர்.
பிம்ப பிரதிபிம்பம் தான் ஒரிஜினலுக்கு உண்டான இமேஜ். இந்த உலகம் பூரா இமேஜ் தான், ஒன்று தான் இருக்குது, பலவிதமான இமேஜ். அதான் இந்த தைத்திரிய உபநிஷத்து எங்கேருந்து எல்லாம் வருதோ, இதனால் எல்லாம் காப்பாற்றப்படுறதோ, கடைசியில் எல்லாம் மகா பிரளய காலத்தில் போய் திருப்பி அங்கே போய் நிற்குமோ அது பிரம்மம். அப்போ இதெல்லாம் வெளியில் இந்த ஒரு எப்படி விதக்காரம் விதிக்கிற மாதிரி தான். ஒரு துணியை வச்சுருந்து இப்படி விரிச்சா இப்படி இருக்குது, அது மாதிரி தான் இதெல்லாம் திருப்பி போயிடும் அங்கே. அது மாதிரி தான் இதுக்கு பேர் தான் பிம்ப பிரதிபிம்ப வாதம். இன்னொன்று கண்டெய்ன்மெண்ட். ஒன்று தான் இருக்குது, அதை நீங்கள் சின்னதாக வச்சுக்கலாம், இன்னும் சின்னதாக வச்சுக்கலாம், ரொம்ப சின்னதாக வச்சுக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் உண்மை அந்த ஒன்று தான். இந்த சின்னதெல்லாம் தடுப்புனால வருது. தடுப்பை எடுத்துவிட்டா என்ன மிஞ்சும்? இதுதான் அவசியவாதம். இது 2 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கமெண்ட்ரி வந்து பிரம்மசூத்திரம். அதுக்கு தான் அவர் சொல்கிறார் ஏவம் ஏகமபி பிரம்மா. ரெண்டும் கடைசியில் ஒன்று தான் சொல்ல போகிறது. பட் ஹவு இட் ஈஸ்ங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஒன், ஹவு தட் ஒன், ஈஸ் இட் பை கண்டெய்ன்மெண்ட் ஆர் ஈஸ் இட் பை ரிஃப்ளெக்ஷன்? ஒன்றை ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்று தான். அதான் சொன்னேன், ஒரு லைட் இருக்குது, 100 இமேஜ் வரும். அதான் எந்த இமேஜ் ட்ரூன்னா ஒன்று தான் ட்ரூ. அதே மாதிரி ஒன்று தான் இருக்குது, நீங்கள் பிரித்து கொண்டு வந்துடலாம், ஆனால் ஒன்று தான் ட்ரூ. இதெல்லாம் எடுத்துடலாம், இந்த பிரிக்கிறதுக்கு உண்டான தடுப்புகள் எடுத்துடலாம். ஸோ அவச்சேதம் அது வந்து பிம்ப பிரதிபிம்பம். இந்த 2 விதமாக கமெண்ட்ரி ஓடுறது பிரம்மசூத்திரத்துக்கு. 555 சூத்திரம். ஆமாம், பிரம்மசூத்திரங்கிறது அது விஷயம் இதுதான். அல்டிமேட்லி என்ன சொல்கிறாருன்னா, வியாசர் பண்ணது. ஆமாம், வியாசர். என் பாயிண்ட் இஸ் சேம். எல்லாருமே மோட்சத்துக்கோ இல்லை இன்னொரு பிறப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கோ என்ன பண்ணணும், அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கா. அதுதானே வேணும் உங்களுக்கு. இந்த லெவல் ஆஃப் இதெல்லாம் பண்ணுவதற்கு முதல்ல வந்து நம்ம ஒரு ஆதிசங்கரர் சொன்ன வழியில் இந்த பக்தி மார்க்கத்தில் வந்து பக்தி மார்க்கத்துலேருந்து ஸ்லோவாக எலிவேட் ஆகி தென் அவருடைய மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு, விவேக சூடாமணி அந்த போல ஆத்மபோதம் இந்த மாதிரி கிரந்தங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு. ஸோ யூ வில் கெட் சம் மோர் கிளாரிட்டி. அப்புறம் அந்த காமெண்ட்ரிஸ் எல்லாம் ஆதிசங்கர் உபநிஷத்துக்கு எழுதியிருக்கேன். ஆமாம், தசோபனிஷத் 108 உபநிஷத்து இருக்கு எல்லாமா. ஆமாம், அதில் 10 உபநிஷத் மேஜர் உபநிஷத் தசோபனிஷத்துன்னு 10 அதுக்கு கமெண்ட்ரி எழுதியிருக்கார். உபனிஷத் பாஷ்யம் பகவத்கீதைக்கு எழுதியிருக்கார். ஸோ இந்த பகவத்கீதை எழுதும்போது தான் ஆரம்பத்திலேயே நீ ஒன்றுமே படிக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. இதம் கீதா சாஸ்திரம் சகல வேதாந்த சாஸ்திர சங்கிரக பூதம். எல்லா வேதாந்தத்துக்கும் இது சங்கிரகமாக இருக்குது. ஆனால் துர்விஜ்ஞார்த்தம் புரியாது. அப்படி ஈஸியாக புரியாது. ஏன்னோ கீதைன்னா அர்ஜுனன் வந்தான், சண்டை போட்டான், அது இல்லை விஷயம், அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கிறதுக்கு யாராவது உனக்கு குரு விஷயம் தெரிஞ்சவா சொன்னால் தான் புரியும். நமக்கே கீதை புரியாதுங்கிற மாதிரி வான் பண்ணுறார். எல்லாம் இருக்குதுக்குள்ளே எந்த ஒரு வேதாந்த பாயிண்ட்டுக்கு இதை எடுக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு படித்தா புரியாது. அதுக்கு ஒரு ஆச்சாரியன் வச்சுருந்து தான் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆச்சாரியன் யாராவது வச்சுருந்தா டீச்சர் மூலமாக இல்லாட்ட படி எல்லாமே குருமுகத்தில் தான் படிச்சுக்கணும். நம்ம ஒரு விஷயம் தனியாக தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏதோ அரைகுறையாக தெரிஞ்சுக்குவோம், சில சமயத்தை தப்பாகவே தெரிஞ்சுக்கிடுவோம். அது இன்னும் மோசம். அரைகுறையாவது பரவாயில்ல, விபரீதமாக தெரிஞ்சுக்கிடுவோம் விஷயம் தெரியாதுக்கு. அதனால் குருமுகத்தில் தான் படிச்சுக்கணும், இல்லைன்னா ஒன்றுமே விளங்காது. அவர் தான் சொல்லுவார் கரெக்டாக. ஆனால் அதிலே சொல்லிவிட்டார் கீதை போகிறோம், பட் அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், அப்படி ஈஸியாக புரியாது. பாக்கி இடத்துலையும் சொல்லலை, அதை உபநிஷத்தில் சொல்லலை, பிரம்மசூத்திரத்தில் கூட சொல்லலை, இந்த இடத்துல சொல்கிறார் பகவத்கீதை. அப்போ அதுலேருந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. த டென்சிட்டி ஆஃப் த தாட் தேர் எவ்வளோ இருக்குங்கிறதுக்கு அந்த ஒரு இதில் ஒரு சின்ன விஷயம். இந்த பகவத்கீதைன்னு சொல்லும் போது பகவான் கிருஷ்ணர் வந்து ஒய் யூ சூஸ் அர்ஜுனா, அதுதான் நல்ல பாயிண்ட்டு. மற்ற 2 பேர் ஞானிகள், கீழே 2 பேர் வேக்காடு இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு 2 பேர் ஞானிகள். யார் 2 பேர்? தர்மபுத்திரனும் பீமனும். அவனுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. சரி, இந்த 2 பேருக்கு கடைக்குட்டிகளுக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இவர் கொஞ்சம் தெரிஞ்சவன், அவனை பிடிச்சிக்கிறான். ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னால் தூக்கம் வந்துவிடும். தெரிஞ்சவனுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. யாருக்கு சொல்லணும்? கொஞ்சம் அரைகுறையாக தெரிஞ்சவனுக்கு சொன்னால் தான் டவுட்ஸு கிளியர் ஆகும். அதனால அவனை பிடிச்சார் அவர். அதனால அர்ஜுனன். ஆமாம், 5 பேரும் சொல்லாமே இல்லாட்டா அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நடுவில் ஒரு இடத்துல சொல்கிறார், நான் ஞானி தான், பாண்டவானாம் தனஞ்சயகாங்கிறார். இந்த 5 பேரில் நான் நீயாக்குங்கிறார் 10வது அத்தியாயம். ஆனால் நீ இப்போ மறந்து போயிட்ட பாதியை கேள்வி கேட்குறியே, இவெல்லாம் செத்து போடுவாள் என்னால், அதனால் நான் அதெல்லாம் பண்ணணுமா? அஹோ மகத் பாவம் கருத்தும் நம்ம பண்ணு மகாபாபம் பண்ண போகிறோம், இத்தனை பேரை கொல்றதா?
அப்படி இப்படின்னு கீழே போட்டுவிட்டானே. யோசியே எத்தியுக்துவா தூஷ்ணீம் பபுவஹா, வீல கீழே போட்டு இப்படி உட்காந்துட்டான். நீங்கள் அத்வைதத்தில் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு நாட்டம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அத்வைதம்னா என்ன? ஹவு சுலபமாக ஒரு ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். அத்வைதம் அத்வைதம்னாக்கா துவைதம் இல்லை, ரெண்டு இல்லைன்னு அர்த்தம். என்னது ரெண்டுன்னு கேள்வி வரும். உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் எல்லாம் ஒன்று தான். நமக்கு ரெண்டு இல்லை. இப்போ பன்மை, எதை பார்த்தாலும் வித்தியாசமாக இருக்குது, இதை பார்த்தா வித்தியாசம். உலகத்தில் எதை பார்த்தாலும் ஒன்றும் தோணுறது இல்லை நமக்கு. ஆனால் என்ன அத்வைதம் சொல்கிறதுன்னா ஒன்று தான், எல்லாம் ஒன்றே. ஆமாம், ஏகம் ஏவ அத்விதீயம், ஒன்று. இல்லையானா ந வித்தியதே துவைதம் எஸ்மின் பிரம்மணி, எந்த பிரம்மத்தில் அந்த எனர்ஜியில் வித்தியாசம் இல்லையோ, இதெல்லாம் வெளிப்பாடு தான் வித்தியாசமே தவிர உண்மை ஒன்று தானோ அது அத்வைதம்னு சொல்லுது. எப்படி ஒன்றுன்னு கேட்டால் பலது தெரியறது உங்களுக்கு. ஆடு தெரிகிறது, மாடு தெரிகிறது, பட்சி தெரிகிறது, மரம் தெரிகிறது, எல்லாம் ஒன்று தான். பைத்தியக்காரத்தனமாச்சே அப்படின்னு தோணும். அது என்னத்தினால அப்படி ஒன்றுன்னு சொல்கிறான்னு கேட்டால் அது எங்கேருந்து வர்றது பாரு, எதனால அது இருக்குதுன்னு பாரு, எங்கே அது போய் கடைசியில் விலையத்தை அடையும்னு பாரு. அதுதானே சோர்ஸு கரெக்டாக, ப்ராடக்ட்டு கரெக்டாக. இப்போது ஒரு தங்கத்தில் ஒரு ஐட்டத்தை பார்க்குறோம், வளையோ சங்கிலியோ பார்க்குறோம். அது எது உண்மை? சங்கிலி உண்மையா, தங்கம் உண்மையா? தங்கம். அந்த தங்கத்துலேருந்து உங்களுக்கு என்ன வேணால் வரும். அதனால் எது உண்மைன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் உண்மை கிடையாது, தோற்றம். ஆனால் உண்மை இல்லை. அது மாதிரி இது எல்லாமே தோற்றம் தான். அதனால தான் இருக்குது. தங்கம் தான் சங்கிலியாக இருக்குது, வளையலாக இருக்குது, வேற ஒரு ஆபரணமாக இருக்குது, எல்லாமே. அந்த தங்கமே உண்மையான கேள்வி கேட்பான். இல்லை, அது எங்கேருந்து வருதுன்னு கேட்டான். அப்போ தங்கத்துலேருந்து இதெல்லாம் வருது, இது உண்மை இல்லை. என்ன இது வருது, இருக்கும், போயிடும். ஒரு சங்கிலி இருக்குது, தங்கத்துலேருந்து வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு தங்கம் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் சங்கிலியை உருக்கி விட்டால் தங்கமாயிடுது. அப்போ எங்கேருந்து வந்ததோ, இதனால் காப்பாற்றப்பட்டதோ, எதில் அது போய் மறுபடியும் விலையத்தை அடையுமோ அது பிரம்மம் அப்படின்னு சொன்னான். அப்போ தங்கம் பிரம்மமான்னு ஒரு கேள்வி வந்தது. தங்கம் இங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறான். அது அங்கேருந்து வெளியிருந்து வந்து ஏதோ பாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஈவந்தி எத்ரயந்தி அபிசம்பிசந்தி தத் விஜிக்யாசஸ்வா தத் பிரம்மேதி, தைத்திரிய உபநிஷத் சொல்கிறது. சிஷ்யம் கேட்குறான், இத்தனை உண்டு இருக்கே குருதேவா, இது எது உண்மை? இன்னைக்கு கன்ஃபியூஷனாக இருக்கே. நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒன்றும் உண்மை இல்லை, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது. என்ன தெரியறது? எங்கேருந்து வந்ததுன்னு யோசிச்சு பார்த்தியா? ஒரு மரம் இருக்குது, எங்கேருந்து வந்தது? ஒரு விதையிலேருந்து வந்தது, செடியாக. அந்த சீடு இருக்கே, அது எங்கேருந்து வந்தது? இன்னொரு மரத்துலேருந்து. அப்போ இந்த மரம் போயிட்டே இருந்தால் கடைசியில் எங்கேருந்து வந்தது? இன்றைக்கி இருக்கிறது ஒரு மரம். அந்த மரம் தான் ஆரம்பமாக வந்திருக்கா? இல்லையே. அதுக்கு முன்னால் விதை இருந்தது. அந்த விதை எங்கேருந்து வந்தது? இன்னொரு மரம். அது எங்கேருந்து வந்தது? ஒரு விதை. இப்படி போனே இருந்தால் இன்ஃபினிட் ரிக்ரெஷன் சொல்லுவான் மேத்தமேட்டிக்ஸில். எங்கே போய் நிற்கும்னு கேட்டால் பிரம்மத்தில் போய் நிற்கும். அதனால தான் எல்லாமே அதுலேருந்து எதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எங்கேருந்து இதெல்லாம் வருதோ, இதனால் இதெல்லாம் காப்பாற்றப்படுறதோ, பிரளய காலத்தில் எல்லாம் திருப்பி எங்கே போய் ஒரு விலையத்தை அடையுமோ அது பிரம்மம் என்று நீ தெரிந்து கொள் அப்படின்னு குரு சொல்கிறார். அப்போ என்ன இருக்குது பாக்கி நமக்கு இப்போது? அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தோற்றமே தவிர, பிரம்மத்திலேருந்து மாற்றமே தவிர, பிரம்மத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு வந்துவிடும். அப்போ கடைசியில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஒன்று தான் இருக்குது. ஏகம் ஏவ அத்விதீயம். ஏகம் சொன்னாலே போதும். ஏவ ஒன்று, ஒன்று தான், ஒன்றே தான் அடித்து சொல்கிறான். அதுதான் அத்வைதங்கிறது. ஏற்கனவே வேதத்தில் உபனிஷத்தில் இருக்குது. ஆனால் அதை வந்து நமக்கு தெளிவுபடுத்தியவர் ஆதிசங்கரர். முன்னாடி இருந்திருக்கு. ஆதிசங்கர் ஆரம்பித்தா சொல்ல முடியாது, முன்னாடி இருந்திருக்கு. அதை பாஷ்யங்களில் எழுதி 4 மடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சிஷ்யாலெல்லாம் அங்கே உட்காத்தி அவளுக்கெல்லாம் மக்களுக்கு எல்லாத்தையும் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள வழி பண்ணி வச்சவர் அது சங்கரர். அதை ஒரு சிஸ்டமேட்டைஸ் பண்ணுறது அவர் தான். அவ்வளோ. அத்வைதத்தில் பக்தி ஒரு ஸ்டெப்பு தான். பக்தியிலேருந்து ஞானம் வரணும். என்ன ஞானம்? நானும் அதுவும் வித்தியாசம் இல்லைங்கிற ஞானம். அது எப்படி? நாலேஜ் மாத்திரம் போகாது, எக்ஸ்பீரியன்ஸில் வரணும். அனுபவபோக்கியமான வரும்போது இவன் என்ன பண்ணுறான்? பிரம்மபூதன் ஆகிடுறான். பிரம்மபூதன் மீன்ஸ் நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரம்மன். அதான் இதுதான்
ரியலைசேஷன் வரணும், நாட் அண்டர்ஸ்டாண்டிங். புஸ்தகத்தை படித்தா தெரிஞ்சுவிடும், அது அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த உப்பு இதில் போட்டாங்கனாக்கா இது ஊரகா வரும், அது புக்கில் இருக்குது. போட்டு பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு உப்பு வேணும், எந்த மாதிரி ஊரகா வரும்னு போட்டால் தான் தெரியும். அந்த ரியலைசேஷன் டிஃப்ரெண்ட். ஆனால் இது வேணும், புக் இல்லாத பண்ண முடியாது. அதனால் நாலேஜ் இஸ் ஒன் திங், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அனதர். அத்வைதி என்ன சொல்கிறான், உங்களுக்கு நாலேஜ் இருக்குதுல்லாம் கரெக்டு, ஆனால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது வராத வரைக்கும் எப்படி நீங்கள் தீர்மானமாக சொல்லுவீங்கன்னு கேட்குறான். அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியத்தில் எடுத்துக்கிறான், வெளியிலேருந்து எடுத்துக்கல. மகா வாக்கியம் 4 இருக்குது. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒரு வேதத்தில் இருக்கு இல்லையா? ஆமாம். எந்தெந்த வேதத்தில் வருது? ருக்வேதத்தில் இருந்து வரும், எதிலிருந்து வரும், சாமவேதத்திலிருந்து வரும், அதர்வேதத்திலிருந்து வரும். ஒரு வந்து மகா வாக்கியம்னு பேர். வாக்கியெல்லாம் வாக்கியம், வேதத்தில் சொன்னதெல்லாம் வாக்கியம்தான். இது மகா வாக்கியம்னு பேர். காரணம் என்னன்னா, இது கிஸ் எசன்ஸு. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறான். அப்படின்னா ஆமாம், நான் தான் இந்த இந்த நான்கிறது ஜீவன், நான் பிரம்மன் தான். அந்த வண்டியே உட்காந்துருக்கான் அவன். அவனுக்கு வந்து இதெல்லாம் சம்மந்தமே எனக்கு கிடையாது, நான் அதுதான் அப்படிங்கிறான். நான் தான் சிஷ்யன். அதான் தது துவம் அசி, அதுதான் நீ அப்படிங்கிறான் சாமவேதம், சாந்தோக்கிய உபனிஷத்து. அது சொல்லும்போது சிஷ்யன் எனக்கு ஒன்றும் தெரியலேங்கிறான் குருக்கிட்ட போய். ஏன்டா தெரியலேங்கிற, நீ தாண்டா அது அப்படிங்கிறார். எப்படின்னு கேட்குறான், நீ யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் பாடம் தான் நடத்துகிறார். அதுக்கப்புறம் அவரே ரியலைஸ் பண்ணிக்கிறார். இது வந்து யாரும் சொல்லி தெரிஞ்சிக்க முடியாது. ரியலைசேஷன் இஸ் டு பி டன் பை ஒன் செல்ஃப். சங்கரர் இந்த 4 தான் ஒன்று தான். ஆமாம், அதுக்கு தான் எக்ஸாம்பிள் காட்டுறாரு அவர். எங்கேருந்து ஒன்று வருதோ அது எப்படி வேணால் ஆகட்டும், எத்தனை நாள் வேணால் இருக்கட்டும், கடைசியில் எங்கே போய் நிற்கும் அது? எந்த வருஷத்தில் வேணால் பாருங்க, ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் கொஞ்ச நாளைக்கு அது ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு அப்புறம் திருப்பி அங்கே தான் போகணும் அது. அப்போ ஒன்று தானே இருக்குது. இது வெளிப்பாடு எப்படின்னு கேட்டால், ஒன்றிலே பிம்ப பிரதிபிம்பவாதம் அல்லது அவச்சேதவாதம்னு 2. பிரம்மசூத்திரத்துக்கு கமெண்ட்ரியே 2 தான். பிம்ப பிரதிபிம்பம். ஒரு ஐட்டம் இருக்குது, இப்போ ஒரு சாமான் வைக்கிறேன், ஒரு 100 கண்ணாடி வைக்கிறேன், உங்களுக்கு எத்தனை இமேஜ் கிடைக்கும்? அதில் 100 இமேஜ் கிடைக்கும். எது உண்மை? அது உண்மையா, இது உண்மையா? 1000 கண்ணாடி வைக்கிறேன், 1000 இமேஜ் கிடைக்கும். ஒரு கண்ணாடி வைக்கிறது 1 கிடைக்கும். இந்த கண்ணாடியினால் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர உண்மையாக அது அங்கே இல்லை. அப்போ இந்த ஜீவன் தான் என்னன்னா பிம்பத்தோடு பிரதிபிம்பம். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவன், உடம்பு போனால் அது எங்கே போகும்? அதனால் ரிஃப்ளெக்ஷன் தியரி அது பிம்ப. இன்னொன்று கண்டெய்ன்மெண்ட் தியரி. இப்போ இந்த ரூம் இருக்குது, இந்த ரூமை நீங்கள் 2ஆக பிரிக்கலாம், 4ஆக பிரிக்கலாம், 1000ஆக பிரிக்கலாம். ஆனால் ரூம் இந்த தடையெல்லாம் எடுத்து விட்டால் என்ன இருக்கும்? ஸ்பேஸ். அப்போ இந்த உடம்பெல்லாம் தடை, இருக்கிற பிரம்மம் எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அதில் தடை வச்சுருக்கான். அது ஒரு மனுஷனாகலாம், மிருகமாகலாம், பட்சி ஆகலாம், எறும்பு ஆகலாம், யானை ஆகலாம். அந்த ரூபம் எப்போ போயிடுத்தோ அதனால தான் ஏவம் பிரம்மசூத்திரத்தில் பகவத்பால் கமெண்ட்ரி எழுதும்போது ஏவம் இதனால் ஏகம் அபி பிரம்மா, பிரம்மஸ்வரூபம் ஒன்றா இருந்தால் கூட நாம ரூப உபாதி சம்பந்தம் தத் விபரீதம் சர்வோபாதி விவர்ஜிதம் ஞேயத்வேன உபாஸ்யத்வேன ச வேதாந்தேஷு உபதேசியதே. வேதாந்தத்தில் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறான்? வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிக் கொடுக்குறான், வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிக் கொடுக்குறான். ஏன் இப்படி வச்சுருக்கான்னு கேட்டான். ஆரம்பத்தில் இருக்கிறவனுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். புதுசாக ஒருத்தன் ஃபிலாசபி படிக்கிறது எல்லாம் ஒன்று தான் தான் என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது. அப்போ நான் சாப்பிட்டா உங்களுக்கு வேறு நிறையுமான்னு கேட்பான் குதர்க்கம் பேசும்போது. அப்போ நான் சாப்பிட்றேன், உங்களுக்கு வேறு நிறையுமோ? உங்கள் பசி போயிடுமா? நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பான் அவன். அதனால் அவனுக்கு அது புரியாது, அவங்கள்ட்ட சொல்லப்படாது. அவனுக்கு எந்த பக்குவ நிலை வருதோ அப்போ தான் சொல்லணும். இப்போது எல்கேஜியில் ஏ இஸ் ஆப்பிள், இந்த குழந்தை என்ன படிக்கிறது? ஏ ஆப்பிள், ஏ ஆப்பிள், ஏ ஆப்பிள், பி இஸ் பஸ், பி. எம்ஏ லிட்ரேச்சரில் ஏ ஆப்பிள் வேணுமோ? அது மாதிரி தேர்ச்சி வந்தவனுக்கு அது வேண்டாம், ஆனால் ஆரம்பத்தில் உனக்கு அது வேணும். அதனால இதெல்லாம் வச்சுருக்கானே தவிர ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தள்ளிவிடுவோம். கணக்கு பிடிக்கிறோம் 1 + 1 2. இப்போ மென்டலாக சொல்லிவிடு 1 + 1 2. அது மாதிரி தேர்ச்சி வர ஸ்டேஜில் அத்வைதம் புரியும், இல்லாட்டா அத்வைதம் புரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அது என்ன சார் உண்மைங்கிறான்? நான் பார்த்தா நிறைய இருக்குது, பன்மையை போய் ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்கிறானே, அது எப்படி? நேரில் பார்க்குறோம் சார். இல்லை, இப்போ நம்ம பார்க்குற வேர்ல்டே ரியல் இல்லை, மாயை. ஆமாம், மாயைக்கு 2 குணம் சொல்கிறார். சரி, ஒன்று இருக்கிறத காட்டாதது, இருக்கிறத காட்டாது, காட்டாது, இல்லாததை காட்டும். ஓ,
இருக்கிறத காட்டாதுங்கிறதுக்கு பேர் தான் ஆவரண சக்தி. மறைச்சு விடும். மறைக்கிறது. ஆவரணம்னா மறைக்கிறது, கவர். இல்லாத காட்டுறதுங்கிறது விக்ஷேப சக்தி. விக்ஷேப சக்தி. இல்லாத காட்டும். என்ன இல்லாது? உலகம் இல்லாததை காட்டுறது. இது உண்மை பிரம்மம், அதை காட்டல. இட் இஸ் லைக் ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ட்ரீமுக்கு ஆர்குமெண்ட் என்னன்னா, ட்ரீமில் அது உண்மைதான். ட்ரீம் பார்க்கும்போது ட்ரீம் உண்மை. இப்போ படுத்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஐயோ அப்பான்னு கத்துறான். எல்லாரும் ஓடி வரேன்னு, ஓஹோ அப்படியா, இது கனவு தான் சார். அப்போ இந்த கனவுல லைஃபுக்கு என்ன பேர்? என்ன சொல்கிறான்? தீர்க்க ஸ்வப்னம் இமம் வித்தி. தீர்க்க ஸ்வப்னம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஸ்வப்னத்தில் இருந்துருக்கான். ஆனால் நான் வேலை பண்ணுறேனே தான். வேலை பண்ணுறதுக்கு அது வேறு. அது சிலவெல்லாம் தூங்கும் போதே நடப்பா போவா. எல்லாம் ஒரு டிசீஸ் இருக்குது. ஒரு டிசீஸ் இருக்கு இல்லையா? தூங்கும்போது பாவம் நடப்பான். அதுக்கப்புறம் ஏதாவது அடிவிடி பண்ணும்போது தான் தெரியும் தூங்குறான்னு சொல்லி ஏந்திருந்துடுவான். அது வரைக்கும் ஏந்திருப்பேன், சாப்பிடுவேன், சமைப்பேன், குளிப்பேன், எல்லாம் பண்ணுவான். செம்னாம்பிலிசம்னு பேர். இட்ஸ் எ டிசீஸ். எ பர்சன் இன் ஸ்லீப் வில் டூ எவ்ரி திங் as if he is in wakeful state. அது மாதிரி இருக்கேங்கிறான். ட்ரீம் தான். பட் அவன் வேக்ஃபுல்லாக மாதிரி பண்ணுவான். ஏந்திருப்பான், குளிப்பான், சாப்பிடுவான், ஆஃபீஸுக்கு போய் எல்லாம் பண்ணுவான். பட் ஈஸ் இன் ஸ்லீப்பு. சோம்னாம்புலிசம்னு பேர் இருக்குது. அது இருக்குது, மெடிசன்லேயே இருக்குது. அதுதான் மற்றவனுக்கெல்லாம். எவனுக்கு ஞானம் வரலையோ, ஞானம் வந்தால் போடாது, ஞானத்தோட அனுபவம் வரலையோ, அவன் இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கான். So the entire thing that we are seeing, what we are doing, we are discussing, everything is part of a very big dream. Yes. தீர்க்க ஸ்வப்னம். இதான் வந்து உபநிஷத்து சொல்கிறது. நீ அந்த ட்ரீம்லேருந்து வெளியில் வரணும். இதெல்லாம் சாதாரண விஷயம். நம்ம ரொம்ப கேட்கும் போது ரொம்ப ஒரு 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 டிஃப்ரெண்ட் அவேர்னஸ் வர மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ட்ரீம் பார்க்கும் போது எப்படி அது நம்ம ட்ரீம் ஸ்டேட்டில் ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு ட்ரீம் ஸ்டேட் இஸ் ரியல். ஆமாம், அப்சல்யூட்லி ரியல். அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த வேக்கிங் ஸ்டேட் இஸ் கம்பேர்ட் டு ட்ரீம் ஸ்டேட்டா? இட் இஸ் ஆல்சோ எ ட்ரீம். இட் இஸ் எ ட்ரீம். இட் இஸ் எ ட்ரீம். தீர்க்க ஸ்வப்னம் இமம் வித்தி. இது எதில் சொல்லப்பட்டிருக்கு? தீர்க்க ஸ்வப்னம். நீங்கள் சொல்கிற வாக்கியம். ஆமாம், உபனிஷத் தான் அது. உபனிஷத். ஆமாம், தீர்க்க ஸ்வப்னம். அவனுக்கு 1 hour 2 hours ட்ரீம். உங்களுக்கு 60 வருஷம் ட்ரீம், 100 வருஷம் ட்ரீம். ஸோ அந்த ட்ரீம்லேருந்து யூ ஹாவ் டு கம் அவுட். அது எப்படி வரும்? குருவோட ஆசீர்வாதத்தில் தான் வரும். ஆனால் இப்போ இந்த ட்ரீம் ஸ்டேட்டில் இருக்கிறவனுக்கு ட்ரீம் ரியல், வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கிறவனுக்கு வேக்கிங் ரியல். இட் இஸ் எ லாங் ட்ரீம். அவ்வளோதான். மேபி 100 years, எத்தனை வேணா இருக்கலாம். 80 years. ஓகே. தீர்க்க ஸ்வப்னம். இன்னொரு ஸ்டேட் இருக்கே சார். அப்போ தெர் இஸ் டீப் ஸ்லீப். அப்போ யூ ஆர் வித் கம்யூனியன் வித் பிரம்மன். 3 ஸ்டேட் இருக்கு. வேக்கிங் ஸ்டேட்டும் ட்ரீம் தான். ட்ரீம் ஸ்டேட்டுங்கிறது நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், கனவு நிலை. ஆமாம். வேக்கிங் ஸ்டேட்டுங்கிறது விழிப்பு நிலை. ஆமாம். அந்த கார்டன் நித்ரான்னு சொல்லுவான். டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப். when we don't have dream, கனவும் இல்லை, முடித்தும் கொண்டு இருக்கல, தூங்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன? டீப் ஸ்லீப். உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. ஆழ்ந்த ஒரு உறக்கம். ஆமாம். இந்த ஆழ்ந்த உறக்க நிலையில யூ ஆர் இன் கன்வீனியன் வித் பிரம்மன். எப்படி சொல்றீங்க? அதனால தான் பேசும்போது சும்மா இருந்தால் பிரம்மன் மாதிரி உட்காந்துருக்கான் பாருன்னு சொல்லுவோம். பேசும்போது ஏதாவது கேட்டால் சொல்ல, பரபிரம்ம மாதிரி உட்காந்துருக்கானே. நம்ம பேசுறது பூரா ஃபிலாசபி, நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. எதையோ நினைச்சுன்னு சொல்றோமே. ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றும் தெரியாது. ஆள் உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உறக்கத்துல நான் இருந்தேங்கிறது தெரியாது. வந்த பிறகு தெரியுது. ஆமா, வெளியில வந்தா தான் தெரியும். வெளில வந்தா. ஆமா, அப்போ அந்த விட்னஸ். ஆமா, அது அந்த விட்னஸ் தான். அவ்வளோதான், அவ்வளோதான். அதாவது அது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தட் இஸ் அ ஸ்டேஜ். அதனால தான் அதுக்கு வந்து பிரம்மத்துக்கு டெஃபினிஷனே கொடுக்க முடியாதுங்கிறான். இருந்தாலும் ஒரு உபலட்சணம் மாதிரி கொடுத்த என்ன சொல்கிறான்னா, அதுக்கு நினைவு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, ஒன்றுமே இல்லை. நேத்தி நேத்தி நேதி சொல்லிகிட்டே வருவேன். உபநிஷத்தில் பார்த்தீங்கன்னா ந இத்தி, இது பிரம்மமா இல்லை, அது பிரம்மம் ந இத்தி நேதி நேதி தியாதேசகான்னு வரும். இது இல்லை, இது எதை காட்டுமோ இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே வருவோம். என்னன்னா ரியலாக இல்லை அது. ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியறது இருக்குது. நீங்கள் இல்லை சொல்கிறீங்களே சொன்னால் உங்களுக்கு தெரியறது சார், இல்லாத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறது. கம்மிங் பேக் டு ஆதிசங்கர் வந்து நாம் இந்த லெவலில் நம்ம படிச்சுன்னு வந்தால் அல்டிமேட்லி ஆதிசங்கராஸ் டீச்சிங்ஸ் வில் டெஃபினட்டாக நம்ம எப்போது ஒருக்கா வரும். ஆனால் இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் டைம். கொஸ்டின் ஆஃப் டைம். குரு அனுகிரகம் இருந்தால் இன்றைக்கே வரும். ஒருவேளை
அடுத்த ஜென்மம் இல்லை பல ஜென்மங்களில் வரலாம், சொல்ல முடியாது, எப்போ வரும் சொல்ல முடியாது, ஆனால் வரும். ஸோ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இப்போ உங்கள் பிஹெச்டி முடித்த பிறகு சொற்பொழிவில் ஆரம்பிச்சிடலாம், அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடலாம்? அதுக்கு முன்னாடி ராமாயணம் பாகவதம் சொல்லுவேன். எனக்கு இந்த ஃபிலாசபி சொல்ல மாட்டேன். எனக்கு அப்போல்லாம் இப்போ ஒன்றும் பெருசாக தெரியாது, ஏதோ கொஞ்சமாக தெரியும். அன்னைக்கு அது கதை தானே, அதில் கொஞ்சம் தத்துவங்கள், ஹியூமன் கான்டாக்டு, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரீதியான ஒரு டாபிக் அது, உங்களுக்கு ரொம்ப. நீங்கள் பகவத்கீதை தான். பகவத்கீதை அதை விட்டாங்க வழி, அது இல்லாத ஒன்றுமே கிடையாது. அது சொல்லும்போது நல்லா இருக்கும். பகவத்கீதையை வச்சு நீங்கள் மேனேஜ்மெண்ட் செமினார்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஆமாம், மேனேஜ்மெண்ட். இப்போ a person who is not willing to fight was convinced and he fought. இதை விட என்ன வேணும் லீடர்ஷிப்பு? ஹையஸ்ட் வேல்யூ அதுதான். அவன் வரும்போது சண்டை போடுறதுக்கு வரான். நான் லெட் மீ சி வித் ஹூம் ஐ ஷுட் ஃபைட் வந்து தான் வரான். வரும்போது சண்டை போடுறது தான் வரான் அவன். ஆனால் சேஞ்சஸ் இஸ் மைண்ட். இங்கே வாழ பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ வாழலாம் சொந்தக்காரால் இருக்கா, எனக்கு குரு இருக்கார், எங்கள் கசின்ஸ் எல்லாம் இருக்கா, இவளெல்லாம் கொண்டா என்ன ஆகும், கடைசியில் இதெல்லாம் மகாபாபம் வேண்டாங்கிறான். அப்போ எ பர்சன் ஹூ கேம் டு ஃபைட்டு ரிட்ரீட்டட். இப்போ இவனை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது? மேனேஜ்மெண்ட் மோட்டிவேஷன் தானே பெருசாக பேசுகிறான், இதை விட என்ன பெரிய மோட்டிவேஷன் இருக்குது? ஸோ எப்படி மோட்டிவேட் பண்ணார்? அவள் கடைசியில் என்ன சொல்கிறான் பாருங்க. எல்லாம் கேட்டதுக்கப்புறம் அர்ஜுனன் எல்லா அட்வைஸை கேட்டுட்டு, நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா துவஸ்வசாதா ஜனார்தனா. நஷ்டோ மோகா, இத்தனை நாளைக்கு நான் மோகத்தில் இருந்தேன். மோகம் மீன்ஸ் இன்வேலிட் காக்னிஷன் ஆர் நோயிங் எ திங் அதர் தேன் வாட் இட் இஸ். இது மோகம். இத்தனை நாளைக்கு அப்படி இருந்தேன். எப்படி இருந்தேன்னு கேட்டால், இவெல்லாம் போயிடுவாளே, நான் கொல்றேனே, என்ன கொல்றவனும் கிடையாது சாகிறவனும் கிடையாதுன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா, நீங்கள் முன்னால் தெரிஞ்சது மறந்து போயிருந்தது. தேங்க்யூ, ஐ ரிகலெக்டட் தட். ஸ்மிருதி தான் ரிகலெக்ஷன். தொத் பிரசாதாத் ஜனார்தனா. ஸோ அப்படி தானே எண்ட் பண்ணுறாரு கடைசியில். இதை தவிர நீங்கள் பகவத்கீதை தவிர நாராயணியம் உபன்யாசம் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஒன்று உண்டு. அதில் உங்களுக்கு தனி நாராயணியம் பண்ணிருக்கேன். இப்போ புஸ்தகமே வந்து போட்டோம், நாராயணியம் லெக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். அது நீங்கள் பண்ணதா? ஆமாம், அது நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். நாராயணி நீங்கள் பண்ண லெக்சர்ஸ் புக்கு வந்திருக்கா? ஆமாம், மகாதானபுரம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வருஷம் போயிட்டு இருந்தேன். அப்போ நாராயணி பற்றி நான் சொல்லுவேன் அங்கே உட்காந்து. பாகவதத்தோட சம்மரி தான் அது. அதில் உங்களுக்கு பட்டத்திரி மேலே ஒரு தனி எங்கள் ஊருக்கார சார் அவர் பட்டத்திரி. பின்னா 1034 ஸ்லோகம் நாராயணியம், 18,000 ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதம். அதனோட சம்மரி 1034 ஸ்லோகம். ஆமாம், கண்டென்ஸ் பண்ணி. ஆமாம். அதில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நம்ம நிறைவு பண்ணுவோம். நாராயணியத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகம் சொல்லுங்களேன். நாராயணியத்தில் உங்களுக்கு சந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபவிதம் காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகமசதசகசிரேண நிர்வாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனः குருரார்த்தாத்தகம் பிரம்மதத்துவம் தத் பாதி சாட்சாத் குருபவனபுரே அந்த பாக்யம் ஜனானாம். என்ன மீனிங்? ஆரம்ப ஸ்லோகம். குருவாயூரில் போய் உட்கார்றார். அப்படி உட்காரல, அவருக்கு வந்து வாதரோகம், ருமேட்டிசம். 24 வயசில் 25 வயசில் எல்லா வைத்தியம் பார்த்தா அவங்க நடக்கலை. துஞ்சத்தெழுத்தச்சன் ஒரு மகான் எங்கள் ஊரில் கிராமத்தில், அவருக்கு துஞ்சத்தெழுத்தன் மடம்னு ஒன்று வச்சுருக்கோம். வருஷம் ஆராதனை பண்ணி பிராமணா அவள் சாப்பிட்டு தட்சிணம் வாங்கிட்டு போவாள். இன்றைக்கும் அவ்வளோ பெரிய மகான் அவர். துஞ்சத்து அவள் ஊர் பேர், எழுத்தச்சன். அவருக்கு தெரியுமே ஆறு பெரியவாங்க. அவர் பார்க்க வந்திருக்கார் இவர் உடம்பு சரியில்லாமல் உள்ள படுத்துட்டு இருக்கார். அது பட்டத்திரி. அப்போ எல்லாம் பட்டத்திரி படுத்துட்டு இருக்கிறது அவருடைய வீட்டில். ஆமாம். அப்போது எனக்கு பட்டத்திரியை பார்க்கணும்னு சொன்னார் அவர். அவள்லாம் நம்பூதிரி, ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸு. இவளை எப்படி உள்ளே விடுறதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்க போதான். இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார், துஞ்சத்தை எழுத்தன்னு சொல்கிறார், உங்களை பார்க்கணும், உள்ளே வர சொல்லுங்க, வர சொல்லுன்னு சொல்லிட்டேன். உள்ளே போயிட்டு பேசிட்டு இருந்துட்டு வெளியில் போகும்போது துஞ்சத்தை தெரிஞ்ச வார்த்தை சொன்னான் நம்பூதிரி லேடிஸ்ட்ட. ஈ சூக்கடு மாறணையில், புரியுது இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஈ சூக்கடு சூக்கேடு மாறணுங்கிற மத்யம் தொட்டு தொடங்கணும் சொல்லிட்டு போயிட்டார்.
என்ன மீனிங்? இப்போ இந்த டிசீஸ் இருக்கவருக்கு இது போகணுமானா ஹீ ஷுட் ஸ்டார்ட் ஆன் ஃபிஷ். இவாள்லாம் இதான் இவாளெல்லாம் உள்ளே விட்டு அப்படி தான் பேசுவா. அப்போ அவர் அஷடே வான்னு கூப்பிட்டார். அவர் பட்டதிரி படுத்துன்னு இருக்கிறார். அவர் என்ன சொன்னான் தெரியுமா? மத்ஸ்யாவதாரத்துலேருந்து ஆரம்பித்து எழுதுன்னு சொல்கிறான். என்னை தூக்கி குருவாயூர் கொண்ட போடுன்னா கைத்தாங்களா தூக்கி குருவாயூர். இன்றைக்கி நீங்கள் குருவாயூர் டெம்பிளில் போனீங்கன்னா அந்த நடைக்கு நேர ஒரு ஸ்கொயர் இருக்கும். அதில் யாரும் நமஸ்காரம் பண்ணப்படாது. பட்டதிரி நாராயணியம் ரசித்த ஸ்தலம்னு எதிர்பார்க்கும். அப்போ பட்டதிரி முதல்ல எந்த இடத்துல இருந்தார் வில்லேஜில்? அவருக்கு திருநாவாயான்னு ஒரு இடம் கேரிக்கெட்டு கிட்டக்க. ஹி வாஸ் கேரிட் தேர் அண்ட் டிபாசிட்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி டெய்டி. அங்கே படுத்துட்டு 100 நாள் அப்புறம் ஏந்திருந்து 120 வருஷம் இருந்தார். அண்ட் வெண்ட் ஆல் ஓவர் தி பிளேஸ் ப்ரொபகேட்டிங். அந்த ஸ்லோகத்துக்கு என்ன மீனிங் நீங்கள் சொன்னது? சாந்திரானந்தாவபோதாத்மகம். சாந்திரம் ஆனந்தம். பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன? அதுதானே சுரூப லட்சணம். சத்தியஞானம் அனந்தம் பிரம்மா. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம். வேறு கம்பேரிசனே பண்ண முடியாது. பிரம்மத்துக்கு கம்பேரிசன் பிரம்மன் தான். அங்கே வேறு அனுபவிதம். சாந்திரானந்தா அபபோதாத்ம அனுபவிதம். காலதேசாவதிபியாம் நிர்முக்தம். பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். நிர்முக்தம் நித்தியமுக்தம். மாயை இல்லை, நித்தியமுக்தம். நிகம சத சகசிரேண நிர்பாஸ்யமானமபி. Even though 1000 shastras explain, his greatness cannot be explained. அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே பார்க்கும்போது. புனகா பின்னால் நீங்கள் மெடிடேட் பண்ணால் தஸ்வரூபம். குருவாயூரப்பன் ஆறுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பிரம்மம். அப்படி உள்ளவன் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு மீனிங். ஆரம்ப நாராயணிய ஸ்லோகம், ஃபஸ்ட்டு ஸ்லோகம். லாஸ்ட்டில் போகும்போது வேறு வழி கிடையாது, உங்கள்கிட்ட வந்திருக்கேன் என்னை காப்பாற்றுனார். அப்புறம் பார்த்தாக்கா ஒரு ரோகம் இல்லை, ஒன்றும் இல்லை. He became normal. 120 years he lived, went all over Kerala and propagated bhakti. அது அவரோட முடிக்கும் போது ஒன்று சொல்லுவார் இல்லையா? அதாவது நான் சொல்றது அஜ்ஞாத்வாதே அந்தரங்கம் யதிக நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதாக ஸ்தோத்திரம் ஜெயிதத் சஹஸ்ரோத்தரமதிகதரம் தொத்பசாதாய பூயாது. நான் உன்னை பற்றி தெரியாமல் சொல்லிவிட்டேன். 1000 ஸ்லோகத்துக்கு மேலே எழுதியிருக்கேன். ஏதோ தப்பு தண்டா இருந்தால் மன்னிச்சு நீ காப்பாற்று அப்படின்னு என்ன பண்ணுறார். லாஸ்ட் ஸ்லோகம் 100th தசகா. லாஸ்ட் ஸ்லோகம் 100 தசகம், 100 நாள். தசகம்னா 10 ஸ்லோகம். ஆனால் சிலதில் 11, 12 இருக்கும். ஒன்றில் 9 தான் இருக்குது. அது என்னன்னா 9 ஓட்டை இருக்குது இல்லையா வாடியில். நவத்வாரே புரே தேகி ந குருவன் காரியன்னு கீதா வாக்கியம். அந்த 9 ஓட்டைக்கு அந்த 9 ஸ்லோகத்தை வச்சு முடிச்சு விட்டார். அதில் சிக்னிஃபிகண்ட்டாக. பாக்கி எல்லாத்துலேயும் 10, 11, 12 இருக்கும். டோட்டல் மேக்ஸ் 1034. அது கேரளாவில் எல்லாருமே ஹேண்ட் புக்கு. நாராயணி இல்லாத வீடே இருக்காது. அந்த பட்டத்திரியுடைய அந்த அந்த பாவனை, அந்த பக்தி நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சமாவது வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி. ஆமாம், நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த நம்ம நேயர்களுக்காக பல விஷயங்களை நம்ம இந்த இந்த ஒரு சந்திப்பில் நம்ம பேச முடிந்தது. வித்யா பாரதி புரஸ்கார் விருது உங்களுக்கு அனுகிரகம் பண்ணது நீங்கள் செய்த தொண்டுக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் பல ஆண்டுகள் இன்னும் எல்லோருக்கும் நீங்கள் ஒரு மார்க்கதரிசியாக இருந்து வழிகாட்டணும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை உங்கள்கிட்ட தெரிவித்து இன்னும் படிச்சிருக்கேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் அங்கங்கே தெரியும். நானும் இன்னும் ஸ்டூடெண்ட் தான். உங்களுடைய இந்த 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 சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இவ்வளோ தூரம் நீங்கள் இவ்வளோலாம் பண்ணுற ரிசர்ச்சுக்கு உங்கள் மனைவியோட ரோல் என்ன அதை சொல்லுங்கள். 100% ரோல் அவளுக்கு. அவள் தான் காரணம் எல்லாத்துக்குமே. ஷீ இஸ் மை மோட்டிவேட்டர் ஃபார் எவ்ரிதிங். ஆமாம், ஷீ இஸ் மை பேக் போன். வெரி குட் சார், டவுட்டே கிடையாது. வெரி குட். ஸோ நாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பாடம், இவ்வளவு ஒரு சின்ன ஒரு நல்ல உயர்ந்த பதவி அடைந்து சின்ன ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்து ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு போய் உள்ள போலீஸுடைய அவருக்கு அங்கே பார்க்க விடாமல் தடுத்தது அவரை ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆக்குவதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்து அதிலேருந்து போலீஸ் அதிகாரியாக இருந்து ஒரு நல்ல இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க.
அந்த ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டியோட திறம்பட தேசத்துக்கு சேவை செய்து தொடர்ந்து அதுக்கு பிறகு மேலே படித்து நம்ம சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாம் படித்து சேவை பல ஆண்டுகளாக செய்து வருகிறவர் சொல்கின்ற ஒரே ஒரு தாரக மந்திரம், ஐ எம் ஸ்டில் எ ஸ்டூடெண்ட். அது நமக்கு எல்லோருக்கும் பாடமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். தொடர்ந்து மற்றொரு விருது பெற்றவரை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். சதா சிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்யம் பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம் வந்தே